இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. நமது பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்களின் 163வது வார இணையவழி கருத்தரங்கு இப்பொழுது சிறப்பாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. இப்பொழுது ஏறத்தாழ தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். சேலத்திலும் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. குளிர்ச்சியான நேரத்தில் துவங்க இருக்கும் இந்த இணையவழி கருத்தரங்கிற்கு வருகை தந்த எல்லோரையும் வணங்கி, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக நிகழ்ச்சி நிரலை வாசிக்க வருகிறார் அன்புக்குரிய மாநில செயலாளர் கோபிநாத் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 163வது வார இணைய வழி கருத்தரங்கம் தொலைநோக்கு பார்வை, அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளின் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்தல், அடையும் வழிமுறைகள், திறன் மேம்பாடு, பணி வாய்ப்பு, உரிமை பாதுகாப்பு. தேதி 25/5/2025, நாள் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் மாலை 6:50 மணி முதல் இரவு 9 மணி வரை. சைகை மொழி நிபுணர் திருமதி சிவகாமி சுந்தரி அம்மா அவர்கள். நிகழ்ச்சியின் தலைமை ஆடிட்டர் TAP வரதக்குட்டி அவர்கள், தலைவர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மாநில தலைவர் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். இன்றைய கூட்டத்தின் தலைவர் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அரிமா டாக்டர் P. அத்தியண்ணா அவர்கள், துணைத் தலைவர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சேலம் மாவட்ட தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்க தலைவர். முன்னிலை பத்மஸ்ரீ திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், ஆலோசகர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனர் அமர் சேவா சங்கம் ஆயக்குடி தென்காசி. சங்கர்ராமன் அவர்கள், பொருளாளர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் செயலாளர் அமர் சேவா சங்கம் ஆயக்குடி தென்காசி. வரவேற்புரை டாக்டர் G. மதன்மோகன் அவர்கள், பேராசிரியர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். பேரவையின் நோக்க உரை திரு புஷ்பராஜ் அவர்கள், தமிழ்நாடு அரசு நலவாரி உறுப்பினர், சிவகங்கை மற்றும் பேரவையின் செயலாளர் பேராசிரியர் சிதம்பரம் அவர்கள், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். சிறப்பு விருந்தினர் திருமதி சுஜாதா அருண்குமார், இயக்குனர், யாஜிந்திரா அகாடமி, சேலம், தமிழ்நாடு. தலைப்பு: சிறப்பு ஒலிம்பிக்கில் சிறகடிக்கும் சிறப்பு குழந்தைகளின் வாய்ப்புகளும் வளங்களும். இறுதியாக நன்றியுரை டாக்டர் சுரேஷ் பிரபாகர் அவர்கள், துணை பொருளாளர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம். நன்றி. ப்ரொசீடிங் சார்ந்தோட்டு தலைவர் அத்தியண்ணா அவர்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். சுஜாதா மேடம், வெல்கம். வணக்கம் சார். வணக்கம். மிக சிறப்பாக வரவேற்புரை நிகழ்ச்சி நிரலை வாசித்த மாநில பொதுச் செயலாளர் கோபிநாத் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக நிகழ்ச்சியினுடைய அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை வழங்க வருகிறார் நமது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் டாக்டர் மதன் மோகன் அவர். சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். Very warm good evening to each one of you who have joined our online meeting. நமது இணைய வழி கருத்தரங்கம் 163 வாரங்கள் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்றைய வாரத்தின் நமது சிறப்பு விருந்தினர் சுஜாதா அருண்குமார் அவர்களை வரவேற்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். ஒரு நல்ல தொண்டு இன்ஸ்டிடியூஷன் நடத்தி கொண்டிருக்கும் அவர்கள் நமது மீட்டிங் வந்திருக்கிறது இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ வெல்கம் யூ மேடம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய தலைவர்கள் அவர்களை எப்பொழுதுமே நம்ம வரவேற்பதில்
மிகவும் பெருமை நமக்கு உண்டு. நம்மளுடைய தலைவர் வரதுகுட்டி ஆடிட்டர் வரதுகுட்டி சார் எப்பொழுதுமே வந்து நம்ம பிரச்சனைகள் அனைத்துக்குமே வந்து என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்றத யோசிக்கொண்டிருக்கும் பெரியவர். ஸோ அவரை இன் ஆப்சென்ஷியா கோர்ஸ் வரவேற்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். அடுத்த முக்கியமான ஸ்டால்வர் நம்மளுடைய பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார். ஸோ அவரையும் வரவேற்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். வருக சார், வெல்கம் சார். அடுத்த முக்கியமான நபர் நம்மளுடைய சங்கராமன் சார். அகெயின் நம்மளுடைய நம்மளுடைய காங்கிரேஷனுடைய ட்ரெஷரர். So excellent auditor again who doesn't traveling பண்றதுல வந்து he doesn't take any problems and he goes on, especially in marathons. So it's really excellent to have such a personality amidst us. Welcome sir, Sangaraman sir, welcome sir. And thank you. Welcome sir, welcome sir. It's really a pleasure to have you, people like you in our meeting, sir. Welcome, sir. And நம்மளுடைய இன்றைய மீட்டிங் உடைய தலைவர், I really like Athiyana sir. Every time I used to say such a nice personality and cheerful and or a pleasant looking person. Welcome Athiyana sir. We hope to have you for more and more meetings and we are expecting your guidance. உங்களுடைய முன்னிலை, உங்களுடைய ஒரு வழிநிறுத்தல் எங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும் அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஐ வெல்கம் யூ சார். அடுத்தது நம்ம காங்கிரேஷனுடைய செக்ரட்டரி, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிதம்பரம். always he is always in the meeting. He is always thinking about disabled. I don't know, 24 hours I can say he is thinking about disabled only. So welcome Chidambaram sir, and hope to have a nice interaction with you. And அடுத்த நிலை நம்மளுடைய கோபிநாத் சார், நம்மளுடைய நிகழ்ச்சி நல்லா வாசித்தவர், அருமையாக வாசித்தவர். வெல்கம் யூ சார் ஃபார் திஸ் மீட்டிங். And and our own advocate சுரேஷ் சார். அடுத்த சில அந்த புஷ்பராஜ் சார், நந்தகுமார் சார், இளங்கோவன் சார், பகவதி, இருளப்பன். ஸோ நிறைய பேர் நம்மளுடைய மீட்டிங்ல வந்து ரெகுலரா இருப்பாங்க. ரெகுலரா நம்மளுடைய காஸ் ஃபார் டிசபிலிட்டி அதை வந்து அவங்க டயர்லெஸ்ஸா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அனைவரையும் வரவேற்கிறோம். அடுத்த ரொம்ப முக்கியமான நபர் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சிவகாமி சுந்தரி மேடம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் முன்பே சொல்லியிருக்கேன், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி யூஜிசியும் சரி, எம்எஸ்சியும் சரி, இந்த யூஸ் டு சென்ட் சர்க்குலர்ஸ் எல்லாருடைய இன்ஸ்டிடியூஷன்லயும் ஒரு சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர் வேணும் அப்படின்ட்டு யாரோட சட்டம் பண்றது கிடையாது. ஆனா நம்ம காங்கிரேஷன்ல வந்து எவ்ரி மீட்டிங் we are having a sign language interpreter and that is something terrific. And சிவகாமி மேடம் தான் அதுக்கு she should take the credit for being with us for every meeting to do the sign language interpretation. Welcome madam, Varga madam, and thank you sir. It's really a pride to have such personality every week. So Sivagami madam, keep continuing your good job. And நம்மளுடைய friend Sabha sir, no, he's always coming in the meeting and he's participating in all our programs, whatever programs we are doing. Sabha sir, welcome sir. You come, welcome. And அடுத்த சில ராஜேஸ்வரி மேடம், அந்த மாதிரி நிறைய நல்லுள்ளங்கள் நம்மளுடைய காங்கிரேஷன் மீட்டிங்க்கு வந்து ரெகுலரா வராங்க. So we also have those committees like barrier free employment, education. So we are trying our best to see what best we can do. And recently we want to give coaching for the UPSC and the disabled brothers and sisters. We are trying and what else we can do, we will try. Recently ஒரு NGO-வும் நமக்கு ஹெல்ப்புக்கு வந்திருக்காங்க. Last week I think we had a nice session with the NGO. So let's see how we can march towards that dignified livelihood. நம்ம காங்கிரேஷனுடைய அந்த முக்கியமான அந்த விஷன், எப்படி நம்மளுடைய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய விஷன், நம்ம காங்கிரேஷனுடைய விஷன். ஸோ அதை நோக்கி எப்படி பயணிக்கலாம் அப்படின்றத வந்து இந்த மாதிரி NGOs மூலமா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸோ இதெல்லாம் செஞ்சோம்னா நமது அனைத்து மாற்றுத்திறனாளி நண்பர்களும் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அப்கோர்ஸ் நம்ம சார் சொன்ன மாதிரி, அத்தியனா சார் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அங்கங்க நல்ல மழை.
So schools are going to be reopening on time. So there's no extension of school vacation. And I don't know if that's a good news or bad news for the kids. But still, government has announced schools எல்லாமே வந்து on time திறக்கிறோம்ட்டு. And எங்களுடைய ஒர்க் இன்னும் ஓடிட்டு இருக்கு நேக்கனால எங்க யூனிவர்சிட்டியில. We are not closed at all. So with those few words, 10th results இந்த வாரம் வந்துச்சு. So I'm just planning for a small analysis how 10th plus 2 results எப்படி மாற்றுத்திறனாளிகள் அதை பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதுக்கான உதவி நம்மளோட காங்கிரேஷன்ல இருந்து ஏதாவது டேட்டா இருந்தா it will be very helpful for me and Chidambaram sir. We are trying for that. So with those few words, thanks for the opportunity to the congregation and to the chairman of this meeting, Athena sir. Sir, thanks very much for the opportunity, and I am handing over the session back to you, sir. Back to Athena sir. Thank you very much. தேங்க்யூ சார். மிக அழகாக எல்லோரையும் வரவேற்று சிறப்பாக அழைத்தமைக்கு மிக்க நன்றி. Thanks, sir. தாங்கள் ஒரு பேராசிரியராக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலே இருந்தாலும் தவறாமல் கலந்து கொண்டு தாங்களும் சிதம்பரமும் இதிலே சிறப்பாக பணியாற்றுவது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. எனவே எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இன்றைய நிகழ்வானது சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரி சுஜாதா அருண்குமார் அவர்கள் சேலம் மாநகரிலே இது போன்ற தொண்டு பணிகளை செய்வதிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக திகழ்கிறார். அவர்களுடைய சிறப்புரையை இன்று நாம் கேட்டு மகிழ இருக்கின்றோம். அவருடைய தலைப்பு இன்று சிறப்பு ஒலிம்பிக் நிகழ்விலே தமிழ்நாடு அளவில் அவர்கள் தலைவராகவும் இருந்து பல நிகழ்வுகளை தமிழ்நாடு அளவில் சிறப்பு ஒலிம்பிக் பாரத் மூலமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். சென்ற வாரம் கூட சேலம் மாநகரிலே ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நடத்தி ஏறத்தாழ தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் ஒரு 180 பேர்கள் வந்து கலந்து கொண்டு நல்ல ஒரு 2 நாள் நிகழ்வாக நடத்தி மிக சிறப்பாக செயலாற்றினார்கள். அவர்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் கடைசி வரை விடாமல் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு சிறந்த சகோதரி. அவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்று இந்த நிகழ்விலே முன்னிலை வகிக்கக்கூடிய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அமர் சேவா சங்கத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய சங்கர்ராமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப நன்றி அத்தியனா. வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் சிதம்பரம் சார், நம்ம கோபிநாத், நீங்க இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நம்ம இந்த பர்டிகுலர் காலகட்டம் வந்து மழை நாள்கள், நல்ல மான்சூன் இருக்கு. இப்போ இதே நேரத்தில் கரோனாவும் மறுபடியும் வருது அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. சில இடங்களில் பரவிட்டு இருக்கு. அதனால நம்ம மாற்றுத்திறனாளி அனைவரும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாரும் கொஞ்சம் மாஸ்க் வேர் பண்ணிக்கிறது நல்லது. நான் ரொம்ப ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி கரோனாலாம் வந்ததுன்னா நானும் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியிருக்கும் இந்த கரோனானால. சமீபத்தில் நான் சபரிமலைக்கு போயிருந்தேன். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது இறையருள் ஒரு பக்கம், அதில் 18 படி ஏறினேன், சுவாமி தரிசனம் பண்ணேன், எல்லாம் கரெக்டு. பட் ஆனால் அது அக்சசபிலிட்டி அப்படின்னு பார்க்க போனோம்னா அது இல்லை. ரொம்ப கடினமான ஒரு ட்ராவல். முதல்ல இந்த பாதையில் டோலியில் போக வேண்டியிருந்துச்சு. இந்த 18 படி தூக்கிட்டு தான் ஏறணும்.
ஆம், அதை தவிர அங்க சந்நிதியில போய் சுவாமி தரிசனம் பண்றது வந்து அதை விட கஷ்டம். ஏன்னா தூக்கிட்டு தான் அதுவும் போக வேண்டியிருக்கு ரொம்ப தூரம். கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூக்கிட்டு அதை கும்பல்ல அடிச்சு தொலைச்சு 4 பேரா சேர்ந்து தூக்கிட்டு போனாங்க. இது மாதிரி 2 தரிசனம் கிடைச்சது. அவங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுக்கு சில மாற்று முறைகள் ஒரு வீல் சேர் மாதிரி வச்சு அதில் கூட்டு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க சொல்லி பேசிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி அந்த 18 படி ஏறுறது கொஞ்சம் சென்டிமெண்டல் அண்ட் அதில் வந்து அலோவ் பண்ணுவாங்களா தெரியல. இந்த மாதிரி நம்ம இறை வழிபாட்டு ஸ்தலங்கள்னு பார்த்தோம்னா, நான் பல இடங்கள்ல போனதுல தமிழ்நாடு வந்து எவ்வளவோ பெட்டரா இருக்கு. இங்க அரசு ஆணை இருக்கு. அரசு ஆணை ஓரளவுக்கு நம்ம டிமாண்ட் பண்ணி கேட்டோம்னா செயல்படுத்துறாங்க. பொதுமா மக்களுக்கு சில பேருக்கு கிடைக்குது தமிழ்நாட்டுல. சில பேர்களுக்கு ஆஸ் யூசுவல் அங்க இருக்கிறவங்கலாம் காசு டிமாண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு. அதுலயும் பார்த்தோம்னா சில கோவில்கள்ல தமிழ்நாட்டுல கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு சிதம்பரம் நடராஜர் சந்நிதி, அதே போல ஸ்ரீரங்கம் சந்நிதி 2மே ஈவன் தோ கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் இருந்தா கூட அலோவ் பண்றதில்ல. சிதம்பரத்துல தூக்கிட்டு கூட பக்கத்துல போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. அது ஒன்லி அலௌடு சர்டன் பீப்புள் இவங்க தான் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா வடநாடுகள்லயும் சரி, கேரளாலயும் சரி, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுல அக்சஸிபிலிட்டி வந்து அவங்க ப்ரொவைடே பண்றதில்ல. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத கொஞ்சம் யோசிக்கலாம். சார் அனைவருக்கும் போனது வணக்கம். வணக்கம், வணக்கம். அதே மாதிரி போன தடவ நம்ம சிதம்பரம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா எடுத்துட்டு இருக்கிற எஃபர்ட்ஸ் அதுல எவ்வளவு தூரம் நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாக்கிரதையா போக வேண்டியிருக்குன்னு சொன்னாரு. அது அவரும் முக்கியமா சொன்னாரு, நம்ம வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா பால் நல்லா கொதித்து திரண்டு வர நேரத்துல அதை போட்டு உடைக்கிற மாதிரி நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துல அவரு சொன்னாங்க. அதை வரவேற்பக்கூடிய சமாச்சாரம். இந்த கவர்மெண்ட்டுகள்கிட்ட நம்ம டீல் பண்ணும்பொழுது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது எப்பவுமே நல்லது. கொலாபரேட்டிவ் அப்ரோச், அதாவது அவங்கள சென்சிட்டைஸ் பண்ணி அவங்கள புரிய வச்சு அது மூலமா நம்ம மேக்சிமம் சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணானாக்க நம்ம மாற்றுத்திறனாளி சமுதாயத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல ரெக்கக்னிஷன், மாற்றுத்திறனாளிகள் எப்படின்னு சொன்னானா அவ்வளோ நல்ல ரெக்கக்னிஷன் இருக்கு. இப்ப இருக்கிற அரசாங்கம் ரொம்ப ப்ரோஆக்டிவா இருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட கொண்டு போனது ஓரளவுக்கு அவங்க செவிச்சாச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்க்ளூடிங் இப்போ ரீசெண்டாக இந்த லோக்கல் பாடி அதில் கூட ரெப்ரசன்டேஷன் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதனால கவர்மெண்ட் வந்து நம்ம ஒட்டுமொத்தமா நம்மளோட ஒரு அட்வர்சரியா நினைக்காம ஒரு கொலாபரேட்டிவ் பார்ட்னரா எடுத்துக்கிட்டு நம்ம ஓரளவுக்கு கொண்டு போனோம்னா வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. நிறைய தடைகள் ஒன்றும் இருக்கு. இந்த பஸ் பேருந்துகள் ஓரளவு இப்போ விட்டுருக்காங்க எக்ஸசபிளா. பட் இன்னும் அது விரிவாக்கம் செய்யணும். ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் இன்னும் அக்சசபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு. இப்போ கூட நம்ம தென்காசி ஸ்டேஷன்ல கூட நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த அமிர்த் பாரத் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. இதுலலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாய்ப்புகள், அவங்களுக்கான அக்சசபிலிட்டி எல்லாம் இவ்வளோ தூரம் அதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அதுலேயும் என்னெல்லாமோ செய்கிறாங்க. பட் ஹவு மச்
they have made the inclusive aspects in the project and programs அப்படிங்கிறது தெரியவில்லை. இது இது விஷயமா கொஞ்சம் டீப்பாக இறங்கி போனாக்க தான் நம்மளுக்கு இதில் என்னெல்லாம் கேப்ஸ் இருக்குங்கிறது தெரிய வரும். ஆனால் நம்ம பார்க்குற அளவுக்கு இப்போ செயல்படுற திட்டங்கள் வெதர் இட் இஸ் அமிர்த் பாரத் ஆர் ஸ்மார்ட் சிட்டிஸ் இதுலலாம் டிசேபிலிட்டி இன்க்ளூசிவ்னஸ் இருக்கிற மாதிரி தெரியல இப்போ செயல்பட்டு இருக்கிறத பார்க்குறோம்னாக்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மிக அழகாக பல கருத்துக்களை எடுத்து கூறியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. தாங்கள் கூறியது போல அனைத்து கருத்துக்களும் எல்லோருடைய பரிசீலனையிலும் யோசனையிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அநேகமாக நல்லதொரு வழியில் பிறக்கும் என்று இந்த நேரத்திலே நம்புகிறோம். மிக்க நன்றி. அடுத்தபடியாக அமர் சேவா சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்கள். சார் இருக்காருங்களா ஊர்ல? ஊர்ல இருக்காரு. ஆனா லைன்ல வந்த மாதிரி தெரியலீங்க. லைன்ல வந்த மாதிரி தெரியல. இணையில. ரைட்டு சார். அப்ப ஒரு மறுபடி இணைஞ்ச பிற்பாடு நம்ம அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். இப்பொழுது நமது பேரவையினுடைய நோக்கத்தை பற்றியும் எதிர்பார்ப்புகளை பற்றியும் சிறப்பாக எடுத்து கூறி சிறப்பு விருந்தினரையும் அறிமுகப்படுத்த வருகிறார் அன்புக்குரிய சகோதரர் பேராசிரியர் சிதம்பரம் அவர்கள், டாக்டர் சிதம்பரம் அவர்கள். வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நன்றி சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, சங்கராமன் சார் சொன்ன மாதிரி சங்கராமன் சார் போயிட்டு வந்தோடனே எனக்கு தெரிஞ்சது அன்னைக்கு வந்து ஒரு பிள்ளையார் ஸ்வீட் போட்டு வந்திருப்பாருன்னு நினைச்சேன். நான் கண்டிப்பா போட்டிருக்காரு. ஸோ அதனால சபரிமலை என்பது இனிமே வந்து நமக்கெல்லாம் வந்து எட்டும் கனிதான் என்பதை வந்து சார் வந்து பிள்ளையார் ஸ்வீட் போட்டு வந்தது மூலியமா நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா வந்து பேரவையினுடைய நோக்கோரை பேசுவதற்கு முன்பாக இந்த அக்சசபிலிட்டி பத்தி சார் சொன்னாங்க. அதாவது என்னன்னா, இங்க சோழிங்கவரம் மார்னிங் நான் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம இளங்கோ சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சோழிங்கவரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1300 படி இருக்குது. மிகப்பெரிய ஒரு நெட்டா இருக்கக்கூடிய ஒரு மலை அது. அந்த மலையிலே வந்து ரோப் கார் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி மாற்றுத்திறனாளிகள் சென்று வரக்கூடிய அளவுக்கு வந்து வாய்ப்புகள் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி சார் சொன்னார். போயிட்டு வந்து இன்னைக்கு தான் வந்து மார்னிங் வந்தார் அவரு. அந்த அழைப்புதல் வந்து நேத்திக்க போட வேண்டியது. சார் வந்து அவர் ஒரு ஆன்மீக பயணம் வந்து சோழிங்கநல்லூர், திருத்தணி, திருப்பதி எல்லாம் போயிட்டு வந்தனோட அனுபவத்தை அவர் ஷேர் பண்ணாரு. ஆகவே வந்து சங்கராமன் சார் சொன்ன மாதிரி ஸோ அது வந்து நம்ம வந்து தமிழகத்துல வந்து நல்ல சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து கிரெடிட் கோஸ் டு ஆல் அவர் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் டிபிஓஸ் அண்ட் த கவர்மெண்ட். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சபரிமலையிலையும் ரோப் கார் போடுறதுக்கு அவங்க பிளான் வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்லது சார், நல்லது. அதுக்கும் இப்போ வந்து யூ கிவன் த பாயிண்ட். என்ன பண்ணணுங்கிறது வந்து மாற்றுத்திறனாளிக்கு என்ன பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே அதுக்கான ஒரு நல்ல முன் முயற்சி அது. உண்மையில அதை பாராட்ட வேண்டிய விஷயம். இப்போ என்ன ஆகுன்னா, போகும்போது என்னன்னா ஒரு ஏஜ் பீப்புள் அண்ட் பர்சனல் டிசபிலிட்டி, அதாவது ஏஜ் பீப்புள் கூட வந்து ஒரு டூரிசம் மாதிரி அது வந்து ஒரு டெவலப் பண்றது வாய்ப்பு இருக்குது. ஆகவே அதை வந்து அவங்க வந்து இதுக்கு இதனால பொருட்டை கன்சிடர் பண்ணல. ஏன்னா இப்பயும் வந்து அது வந்து டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் அதை வந்து பண்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து நம்ம வந்து வாராந்தோறும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து இதுல அதிகப்படியான ஒரு மக்கள் கூட்டம் வரலங்கிறத விட நிறைய கருத்துக்கள் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிறோம். உண்மையிலேயே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா நம்ம பேரவை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பெரியவர்களுக்கும் இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரு வீக்லி வெபினார் டெலிவரேஷன் மூலியமா என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரௌண்ட் அஸ் அப்படிங்கறத வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. கூட பாத்தீங்கன்னா கோபிநாத் போயிட்டு வந்த விஷயம் வந்து கோபிநாத் சார் சொல்றாரு. அப்ப என்னன்னா, மற்ற மாற்றுத்திறனாளி கேட்கும்போது இந்த இடத்துக்கு நம்ம வந்து அக்சசபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்க. ஸோ அதனால வந்து நமக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு நிகழ்ச்சியா வந்து எல்லா நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். எல்லாரும் சொன்னாங்க, இப்ப மாற்றுத்திறனாளி பேரவை வந்து பல்வேறு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் கூட பார்த்தோம்னா வந்து நாளைக்கு வந்து நம்மளுடைய செக்ரட்டரி அண்ட் கமிஷனரோட நம்ம டிஐ வரதூரி சார் வந்து கலந்தாய்வு செய்ய போறாங்க. எதை விஷயமானு பார்த்தோம்னா வந்து இந்த
2, 3 விஷயங்கள்ல அட்வொகசி ரைட்ஸ் ப்ராஜெக்டோடைய பத்திய ஒரு டெலிபரேஷனும், அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, GON 151 பத்தி சார் பேசுவாங்க. அது மாரி விஷயங்கள பேசிட்டு வர்றதுக்காக சார் நாளைக்கு போறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து, போஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் கமிட்டில வந்து கோபிநாத் சார் இந்த வாரம் ஒரு டெலிபரேஷன் இருக்கு சார். ஹை லெவல் கமிட்டியோட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க போவதற்கு இந்த பேரவை வந்து நிச்சயமா வந்து ஒரு சில பாயிண்ட் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு குடுத்து, நம்மளுடைய குறைகள வந்து கொண்டு போய் சேர்ப்பது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமா இருக்குதுன்னா, அது நிச்சயமா மிகையல்ல. அதை உருவாக்கி வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நம்ம சங்கரராமன் சார், பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார், டிஏபி சார், ஆத்யநாத் சார், கோபிநாத் சார், நந்தகுமார் சார், மதன் சார், கனகசபாபதி சார் எல்லாருக்கும் நான் வந்து இளங்கோவன் சார் மெயினா சொல்லப்போனா இளங்கோவன் சார். அது மாரி நிறைய வாரிய உறுப்பினரான புஷ்பராஜ், ஜாகிர் ஹுசேன் சார், பல்வேறு அமைப்பு மாவட்ட பிரதிநிதிகள் அனைவருக்கும் இந்த பேரவை வந்து என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் சேர்ந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து மாண்புமிகு வாழ்க்கையை வாழ்வதற்காக முயற்சி செஞ்சுட்டு வரோம். இது வந்து நம்ம பண்ணிட்டு வரக்கூடிய விஷயம் இது. எந்த விதமான ஒரு பணியா இருந்தாலும், அது வந்து அக்சஸபிலிட்டியா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட்டா இருக்கட்டும், வெதர் எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துட்டா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து முயற்சிகள் எடுத்துட்டு வரோம். டெசிமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நாலேஜ் ஷேரிங் நம்ம பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். 1163 வாரமா நம்ம செஞ்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு இன்னும் கூட சொல்லப்போனா எங்க நேக் பிரசன்டேஷன் சார் சொன்னாரு. நாங்க நேக் பிரசன்டேஷன் சொல்ல போறது என்னன்னா, அதாவது என்னுடைய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பணி என்னன்னு கேட்டோம்னா வந்து, தமசுமா ஜோதிர்கமய, அதாவது ஒளிபரவங்கிறது தான் அவருடைய தாரக மந்திரம். அந்த ஒளிபரவக்கூடிய அந்த எங்கெல்லாம் இக்னரன்சி இருக்கோ, எங்கெல்லாம் வந்து அறியாமை இருக்கோ, அதெல்லாம் வந்து த்ரூ எஜுகேஷன் மூலியமா வந்து நம்ம வந்து அப்ப அத வி ஆர் டிஸ்பெல்லிங் தி இக்னரன்ஸ். அதுதான் வந்து நம்முடைய மோட்டோ. அத வந்து நம்ம கான்கிரிகேஷன் வந்து ரொம்ப நம்ம தலைவர்களுடைய வழிகாட்டுதல சிறப்பா செஞ்சுட்டு வரோம். இது வந்து பேரவையினுடைய நோக்கம். இன்னைக்கு நாம் சொல்ல போகும்போது, இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் பார்த்தீங்கன்னா, ஒரு தங்கப்பெண்ணுன்னு சொல்லலாம் அவங்க. அதாவது என்னன்னா, நம்ம மாற்றுத்திறனாளி துறைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கப்பெண்ணுன்னு சொல்லலாம், தங்கப்பெண்ணுன்னு சொல்லலாம், இல்ல சகலகலா வல்லவின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து மிக சிறந்த ஒரு அர்ப்பணிப்பாளர், கல்வியாளர், படைப்பாளர் அர்த்தம். படைப்பாளர், பேச்சாளர் அப்படின்னு சொல்லி பல்முகங்கள் உள்ள ஒரு நபரா வந்து இன்னைக்கு நான் வந்து சுஜாதா அருண் குமார் மேடத்த நான் பார்க்கிறேன். ஏன்னா நேத்திக்கு பேசும்போது அவங்க வந்து ஒரு ஒரு மேலாண்மை அதிகாரி பேசும்போது ஒரு இன்ட்ரோ கொடுக்கும்போதே யூ கேன் சென்ஸ் எப்படியாப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 வார்த்தை தான் பேசினா அப்ப சென்ஸ் தட் கொஞ்சம் மேடம் வந்து கொஞ்சம் ஆஹ், ஒரு மேனேஜரியல் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. உண்மையில அவங்களோட ப்ரொஃபைல் படிக்கும்போது நிச்சயமா வந்து அவங்க வந்து மேனேஜரியல்ல தான் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட உறுதிப்பாடு பார்க்க போனா உண்மையிலேயே வந்து அவங்களுடைய ஆரம்ப கால கல்வியில் முதல்ல கொண்டு அவங்களுடைய இன்றைய செயல்பாடுகளை பார்க்க போனா உண்மையிலே ரொம்ப பிரமிச்சிச்சு எனக்கு ஆக்சுவலா. ஏன்னா, தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே அவங்க வந்து எங்கெல்லாம் அவங்க காலடி வச்சிருக்காங்களோ, எங்கெல்லாம் அவங்க கையடி பட்டிருக்கோ, அது அத்தனை இடங்களும் வந்து சிறப்புற வந்திருக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று. ஏன்னா, எல்லாத்துலயும் வந்து கோல்டு மெடல். பள்ளி படிப்பில இருந்து கல்லூரி படிப்பு, பட்டப்படிப்பு வரையும் பார்த்தீங்கன்னா, கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல், விளையாட்டிலும் பார்த்தோம்னா, அவங்க இல்லாத விளையாட்டுகள் இல்லாத சொல்லலாம். அது மாரி வந்து ஃபுட்பால்ல இருந்திருக்கிறாங்க, வாலிபால்ல இருந்திருக்காங்க. அதெல்லாம் சிறப்பு வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஏகேந்திரான்னு சொல்லி ஒரு அகாடமிய வந்து ஆரம்பிச்சு, தன்னுடைய குழந்தைக்காக, சிறப்பு குழந்தைக்காக வந்து அவங்க வந்து அந்த நிறுவனத்த ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வந்து வழிகாட்டிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய உறுதிப்பாடு நம்ம ஒவ்வொருவரும் வந்து அ வ எண்ணி நம்ம வந்து எண்ணி எண்ணி பாராட்டத்தக்க வகையிலா இருக்குது. ஏன்னா, அ இவ்ளோ திறமைகள் உள்ளவங்க வந்து வந்து ஒரு சோர்ந்து விடாமல் அவங்க வந்து பார்த்தோம்னா வந்து, அ அத வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு சேலஞ்ச் ஒரு வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் சொல்லிக்கிட்டு, அதாவது இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொல்லுவாங்க. அது மாரி மேடம் வந்து பார்த்தோம்னா வந்து இயற்கை வந்து குடுக்கப்பட்ட அந்த ஒரு இடர்பாட்டை வந்து அவங்க வந்து ஒரு சாதனையா ஆக்கி, அது மூலியமா வந்து நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சேலம் பகுதியிலயும் சரி, அ அ ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத்ல தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, உண்மையிலேயே வந்து மிக மிக பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். உண்மையிலேயே உங்களை இந்த பேரவை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது மேடம். இந்த அரங்கம் உங்களால் வந்து சிறப்படைகிறது. உங்களுடைய சேவைகள் மென்மேலும் தொடரணும். உங்களுடைய தொடர்பு வந்து அத்தியனா சார் உருவாக்கி குடுத்தாங்க. நேத்திக்கு தான் ஆக்சுவலா நேத்து சேம் டைம் அரவுண்ட் 7:00 ஐ வாஸ் திங்கிங் யார போடலான்னு, என்ன டாபிக் போடலான்னு சொல்லி. ஏன்னா எங்களுக்கு வந்து அப் டூ ஃப்ரைடே வந்து இட் வில் பி ரொம்ப ஹெவியா இருக்கும். ஃப்ரைடே ஈவினிங் வரும்போது தென் ஒன்லி வி ரியலைஸ் சரி சாட்டர்டே, சண்டே ப்ரோகிராம் பத்தி.
அது பண்ணும்போது எனக்கு மைண்ட்ல எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகல. அதுக்கு பிறகு தான் வந்து இளங்கோ சார்ட்ட பேசும்போது, இளங்கோ சார் வந்து அந்த அக்சஸபிலிட்டி சொன்னாங்க. இப்போ நான் சார் சங்கராமன் சார் சொன்னேன். இதெல்லாம் வந்து அடுத்த வாரத்துக்கான ஒரு கருப்பொருள் உருவாயிடுச்சு நமக்கு. லாஸ்ட் வீக் பேசும்போது என்னன்னா, இந்த வாரம் வந்து ஒரு நம்முடைய பஞ்சாயத்து ராஜ் ரெப்ரசன்டேட்டிவ் சார் அழைக்கணும்னு பிளான் பண்ணோம். அது வந்து இப்போ வந்து ஜூன் 15க்கு வந்து மீனாட்சி சுந்தரம் சார் அவர் வந்து பிஎம்ஓ ஆஃபீஸ்ல செக்ரட்டரியா இருந்திருக்காங்க. அவங்க வந்து டைம் குடுத்துருக்காங்க. அது மாரி ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம அழைச்சு பண்ணிட்டு வரோம். அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மாமருந்துன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சேவை மனம் உள்ள ஒரு அம்மையாரை வந்து நம்ம வந்து இன்னைக்கு இடம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம வந்து உடனடியா வரேன்னு சொல்ட்டாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, "ஏன் நோ அதர் ஆப்ஷன் இல்லன்னு என்ன கூப்பிட்டீங்களான்னு?" சொல்லி கேட்பாங்க. நான் ஒரு 2, 3 பேர அப்ரோச் பண்ணியிருக்கேன். 165 63 வாரத்துல. எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 1, 2 பேர் கேட்பாங்க. அது மாரி என்னடா நாளைக்குன்னு சொல்லும்போது கேட்கறதுக்கு வந்து எனக்கு ஒரு தயக்கமா தான் இருந்தது. ஆனா உடனடியா மேல சொன்னோனே, "சார் என்ன டைம் சார் வரணும்னு?" சொல்லி கேட்டாங்க. அதனால அத்தகைய அதான் இதெல்லாம் யாருக்கு வரும்னு கேட்டோம்னா வந்து ஒரு நல்ல ஒரு இதிலேயே சேவையா இருக்கக்கூடியவங்க. அதாவது நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா வந்து 24/7 வந்து பார்த்தோம்னா, சங்கராமன் சார் மாரி சிறப்பு விருந்தினர்களும் சரி, அதே மாரி பார்த்தோம்னா வந்து நம்முடைய அ சுஜாதா மேடம் ஆட்கள் தான் வந்து முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளோட வாழ்வு மேம்பட தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்னா, அது அவர்களுக்கு தான் பொருந்தும். நாம வந்து ஏதோ டைம் கிடைக்கும்போது ஏதோ பண்ணணும்னு ஆசைப்படுறோம், நம்ம செய்றோம். அதே தானே தவிர, ஆகவே எல்லா புகழும் இறைவனுக்கே சொல்ற மாரி எல்லா புகழும் இன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள பத்தி ஓரளவுக்கு சமுதாயம் விழிப்புணர்ச்சி இருக்குது அப்படின்னா, இது எல்லாம் இந்த தலைவர்களை சென்று சேரும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த வாய்ப்பை நல்கிய அத்தியனா சாருக்கு வந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க் யூ. மிக அழகாக பேரவையினுடைய நோக்க உரையையும் எதிர்பார்ப்புகளையும் கூறி இன்றைய சிறப்பு விருந்தினரையும் மிக அழகாக அறிமுகப்படுத்தியமைக்கு நன்றி. இப்பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பு மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய நமஸ்காரம். சார் ராமகிருஷ்ணன் சார் ஜாயின் பண்ணிட்டாரு. வெல்கம் ராமகிருஷ்ணன். காலதாமதத்துக்கு பண்ணிக்கலாம். நீங்க சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்றோம். அந்த அம்மாவுக்கு நமஸ்காரம். மிக சிறப்பாக ஒரே நிகழ்ச்சியை நம்ம சிதம்பரம் சார் வழி நடந்து கொண்டிருக்கிற அத்திரன் சார் மற்றும் அனைவருக்கும் நமஸ்காரம். தேங்க்யூ. நன்றி, நன்றி சார். சார் நம்ம ஒரு 2 months பிஃபோர் நம்ம ஒரு நிகழ்ச்சி நம்ம சக்தி வீட்டுல சந்திச்சோம் இல்லைங்க நம்ம எல்லாம். ராமகிருஷ்ணன் சார். ஆமா சார், சந்திச்சோம். அன்னைக்கு இந்த அம்மா வந்திருந்தாங்க, உங்களோட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க குழந்தைகள் ஆமா, குழந்தைகளை கூட்டு வந்திருந்தாங்களே, குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அந்த அம்மா தான். ரொம்ப சந்தோஷமா. சுஜாதா, நமஸ்காரமா. நமஸ்காரமா. உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல சந்தோஷம். நன்றி, நன்றி சார், நன்றி. அடுத்தபடியாக இதனுடைய சிறப்பு விருந்தினர் அவருடைய கருத்துக்களையும் விளையாட்டு துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள அத்தியாவசியமும் வளங்களும் பற்றி சிறப்பாக எடுத்துக் கூறுவார்கள். அது மட்டுமல்ல, சமீப காலமாக 2-3 ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுத் துறையிலே மிகவும் சிறப்பாக விளையாடி பல விருதுகளை பெற்று வருகிறார்கள். மிகவும் அதிலே அவர்கள் பலன் பெறுகிறார்கள் என்பதை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவ்வளவு வாய்ப்புள்ள அந்த துறையை பற்றி இன்று சிறப்பாக எடுத்து கூற இருக்கும் சகோதரி சுஜாதா அருண்குமார் அவர்களை வரவேற்று தற்பொழுது பேச அழைக்கின்றேன். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ராமகிருஷ்ணன் ஐயா, சங்கர்ராமன் ஐயா, அத்தியன் ஐயா மூவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த 163வது வாரத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க, நல்லா கேக்கு. ஓகே, மிகவும் மகிழ்ச்சி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சார் சொன்ன மாதிரி நேற்று நைட்டு தான் பேசினோம். ஒரு நிமிஷம் பேசியிருக்க மாட்டோம். அதுக்குள்ள சார் ஒரு பெரிய விழாவாரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் எனக்கு கொடுத்திருக்காரு. மிக நன்றி சார். இந்த என்னை பத்தி இருக்கிற எதிர்பார்ப்புகளுக்கு நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலதான் என்னோட வேலை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு எதிர்பார்ப்பு என் மேல வச்சிருக்காங்களோ அதுக்கான அதை பூர்த்தி செய்யும் வகையில ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டெடிகேஷன் சேர்ந்து வருதுன்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மே 24ஆம் தேதி நாங்க
சேலம் தமிழ்நாடு போர்டு வந்து பதவியேற்ற போன வருஷம் 2024 மே 24ஆம் தேதி தமிழ்நாடு போர்டு பதவியேற்றோம். ஸோ கரெக்டா ஒரு வருடம் முடிந்து இந்த நாள்ல வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பத்தி உங்க அனைவரோடும் பகிர்ந்து கொள்வது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் முதல்ல வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்லாம் என்னன்னு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் சொல்லும் போது எல்லாரும் யோசிக்கிறதுனா உடனே பேராவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்னா என்ன, பேரா ஒலிம்பிக்ஸ்னா என்னன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒலிம்பிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், நார்மலா எல்லாத்துக்கும் நார்மலா இருக்கிற பீப்புளுக்கான ஒலிம்பிக்ஸ். அடுத்தது வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது அறிவுசார் குறைபாடுடைய மனிதர்களுக்கான ஒலிம்பிக்ஸ், இன்டெலெக்சுவலி டிசேபிள்டு பீப்புள் அவங்களுக்கான ஒலிம்பிக்ஸ். பேரா ஒலிம்பிக்ஸ் வந்து பிசிக்கலி சேலஞ்ச் அவங்களுக்கான ஒலிம்பிக்ஸ் வந்து பேரா ஒலிம்பிக்ஸ். அப்புறம் கண் பார்வையற்றோருக்கும் ஒலிம்பிக்ஸ் இருக்கு, காது கேளாதவருக்கும் தனி இருக்கு ஒலிம்பிக்ஸ். காது கேளாதவருக்கு வந்து டெஃப் ஒலிம்பிக்ஸ் இருக்கு, கண் பார்வையற்றோருக்கும் வந்து அவங்க பேராலே வருவாங்க, அவங்களுக்கும் தனியா ஒலிம்பிக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம மாற்றுத்திறனாளிகள் வந்து 21 வகை இருந்தாலும் அந்த 21 வகை மாற்றுத்திறனாளிகளை 4 பொதுவான கேட்டகரிஸ்ல பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து பிசிக்கலி சேலஞ்ச், ஒண்ணு வந்து கண் பார்வையற்றோர், ஒண்ணு வந்து காது கேளாதோர், நாலாவது வந்து மென்டலி சேலஞ்ச் ஆர் இன்டெலெக்சுவலி டிசேபிள். இந்த 4 வகையா பிரிக்கும் போது இந்த இன்டெலெக்சுவலி டிசேபிள்டு கேட்டகரியில வர்ற எல்லா மக்களுக்கான ஒலிம்பிக்ஸ் தான் வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ். இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து இட் இஸ் அ குளோபல் ஸ்போர்ட், ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஸ்போர்ட் இது. அதாவது ஒலிம்பிக்ஸ்க்கு முன்னால் இது ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஒலிம்பிக்ஸ், அடுத்தது மற்ற ஒலிம்பிக்ஸ் வருது, அப்புறம் பேரா ஒலிம்பிக்ஸ் வரும், அந்த மாதிரி வரும். ஸோ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் தான் வந்து அந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வர ஒலிம்பிக்ஸ். இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து 172 நாடுகள் நடைபெற்றிருக்கு. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வந்து 172 நாடுகள்ல இருக்கு. 50 லட்சம் விளையாட்டு வீரர்கள் இதுல ஒரு பார்ட்டா இருக்காங்க. 5 மில்லியன் 50 லட்சம் விளையாட்டு வீரர்கள் இதுல வந்து ஒரு பார்ட்டா இருக்காங்க. ஒலிம்பிக்ஸ் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா 1960ஸ்ல இதை ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடியுடைய சிஸ்டர் யூனிஸ் கென்னடி ஷ்ரிவர். அவங்க தான் வந்து இந்த ஒலிம்பிக்ஸை ஸ்டார்ட் பண்ணது. அவங்க ஏன் இந்த தாட் அவங்களுக்கு வந்தது அப்படின்னா அவங்களுடைய சிஸ்டர் ரோஸ் மேரின்னு சொல்லி இருந்தவங்க, அவங்க வந்து ஒரு இன்டெலெக்சுவலி டிசேபிள் சைல்டு. அவங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த வாய்ப்புமே இல்லாம அவங்களுக்கு அந்த ரோஸ் மேரிக்கு வந்து விளையாட்டுல ஆர்வம் இருந்தாலும் அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்காதனால நம்ம தங்கைக்கு நம்ம சிஸ்டருக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு யோசிச்சு எல்லாரும் ஒரு கிரவுண்டுக்கு வந்து விளையாட வைக்கணும்னு ஒரு யோசனை வந்தனால யூனிஸ் கென்னடி வந்து ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து 1960 ஆரம்பிச்சாங்க. 60 ஆரம்பிச்சு 1968ல ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கேம்ஸ் வந்து சிகாகோல நடந்தது. 1968ல முதல் இன்டர்நேஷனல் கேம் வந்து சிகாகோல நடக்குது. ஸோ இதுதான் வந்து ஒலிம்பிக்ஸோட ஹிஸ்டரி. ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட ஒலிம்பிக்ஸ் வந்து இன்னைக்கு 172 நாடுகள்ல இருக்கு. அப்புறம் இதுல வந்து எஸ்ஓ பாரத் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத் எப்ப வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இட் கேம் லேட்டர். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் இந்தியாவில் இருந்தது வந்து திருப்பி இப்போ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத்தா இருக்கு. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத் வந்து இந்தியன் கவர்மெண்டால ஒரு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது சாயின் கீழே ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கீழே வருது. அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது ஒரு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனா அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்ஜிஓ, எஸ்ஓபிங்கிறது வந்து ஒரு என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அண்ட் இது வந்து அறிவுசார் குறையுடையோருக்கான அவங்க மீதுள்ள பாகுபாடுகளை கலைந்து அவர்களை சமுதாயத்துடன் ஒன்று சேர்த்தலில் சிறப்பு ஒலிம்பிக் விளையாட்டு மட்டுமல்ல, அந்த பாகுபாடுகளை கலைந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இதுதான் வந்து இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸோட முக்கிய நோக்கம். எல்லாரும் நினைக்கிற மாதிரி விளையாடுறது, ஜெயிக்கிறது, மெடல் வாங்குறது கிடையாது. விளையாட்டு வந்து ஒரு எவ்ரிடே ஆக்டிவிட்டி, விளையாட்டு தெரப்பி. விளையாட்டு மூலமா ஒரு சைல்டுக்கும் ஒரு அடல்ட்டுக்கும் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்ண முடியும். அவங்களோட மென்டல் அண்ட் பிசிக்கல் டிசபிலிட்டியை வந்து நம்ம கொஞ்சம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி இதுதான் வந்து ஒலிம்பிக்ஸோட முக்கியமான கான்செப்ட், ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸோட முக்கியமான கான்செப்ட். அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா மாவட்டத்திலையும் எலெக்ஷன்ஸ் நடத்தினாங்க. இந்த புது டீம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பல மாவட்டத்துல நடந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 34 மாவட்டங்கள் வந்து நம்ம ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸோட இணைஞ்சிருக்கு. 34 மாவட்டங்கள் இணைஞ்சிருக்காங்க. இந்த மாவட்டத்துல இருந்து ஒவ்வொரு மாவட்டம்
போர்டுல இருந்து செலக்ட் ஆன ஒரு 5 பேர் வந்து இப்ப நாங்க ஜோன்ல இருந்து நாங்க இருக்கோம். 4 ஜோன் வந்து 4 ஜோன் வந்து ஒண்ணு வந்து சென்னை ஜோன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏரியா டைரக்டர் திரு பிரபாகரன் மற்றும் ட்ரெஷரர் திருமதி மஞ்சுப்ரியா 2 பேரும் சென்னை ஜோனை சேர்ந்தவங்க. மதுரையில வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் திரு ஆண்டவர் மதுரையை சேர்ந்தவர். வைஸ் பிரசிடென்ட் திருமதி ஜான்சி வந்து திருச்சியை சேர்ந்தவங்க. நான் வந்து சேலத்துல இருக்கேன். என்னுடைய பணி வந்து ஃபேமிலி கமிட்டி பிரசிடென்ட். ஸோ இந்த ஃபேமிலி நான் ஒரு பேரண்ட் அப்படிங்கறதுனால பேரண்ட்டுக்கும் எஸ்ஓபிக்கும் ஒரு பாலமா நான் இருந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த நாங்க 5 பேரும் சேர்ந்து இந்த 1 வருஷமா வந்து இந்த பயணத்தில் நாங்க தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எத்தனை கேம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 விதமா பிரிக்காங்க. ஒண்ணு வந்து வின்டர் கேம், ஒண்ணு வந்து சம்மர் கேம். வின்டர் அப்படின்னா குளிர்கால ஒலிம்பிக்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் குளிர்கால ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் இருக்கு. இந்த குளிர்கால ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 8 கேம்ஸ் இருக்கு. இப்ப சமீபமா 1 மாதத்துக்கு முன்னால குளிர்கால ஒலிம்பிக்ஸ் வந்து பியூரில் அப்படிங்கிற நாட்டுல நடந்தது. அங்க போயிட்டு வந்திருந்தாங்க நம்ம டீம், இந்தியன் டீம் போயிட்டு வந்திருந்தாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து போல, ஏன்னா நம்ம போன போர்டு வந்து கொஞ்சம் இன்ஆக்டிவா இருந்தனால நம்மளுக்கு அதுல செலக்ஷன் ஆகல. ஸோ நம்ம வின்டர் ஒலிம்பிக்ஸ் தமிழ்நாட்டுல இருந்து போகல. இப்ப நம்மளோட அத்லீட்ஸ் வந்து தயாராகிட்டு இருக்கிறது வந்து 2027 வேர்ல்டு சம்மர் கேம்ஸ். அதுக்காக நம்ம இப்ப தயாராகிட்டு இருக்கோம். 2027 சிலி என்னும் ஊர்ல சாண்டியாகோ நாட்டுல நடக்க போற ஒலிம்பிக்ஸ்க்காக நம்ம இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கோம். அப்போ இந்த கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 2027க்கு 21 கேம்ஸ் இருக்கு. வின்டர்லயே 21 கேம்ஸ் இருக்கு. அந்த 21 கேமுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் செலெக்ஷன் நடத்தி டிஸ்ட்ரிக்ட்ல செலக்ட் ஆகுறவங்க ஸ்டேட்ல செலக்ட் ஆகுறவங்க தமிழ்நாடு டீமா நேஷனல்ஸ் போறாங்க. அதே மாதிரி நேஷனல்ஸுக்கு வந்து பல மாநிலங்கள்ல இருந்து வருவாங்க. கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 25 மாநிலத்தில இருந்து வருவாங்க. அந்த 25 மாநிலத்தில இருந்து வரும்போது யார் அதுல பெஸ்டோ அவங்க வந்து இந்திய நாட்டுடைய டீமா செலக்ட் ஆகி அவங்க ஒலிம்பிக்ஸ் போவாங்க. ஸோ இதுதான் இதனுடைய ப்ராசஸ். இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த 21 ஈவெண்ட்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு. 21 இது வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு நான் சொல்றேன். மே 24ல இருந்து இந்த மே 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 21 ஈவெண்ட்டுக்கான டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் நடந்திருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், அதாவது 34 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கிட்டத்தட்ட 22 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆக்டிவா எல்லா ஈவெண்ட்டையும் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 12 டிஸ்ட்ரிக்ட் வந்து எல்லாமே பண்ணாம அவங்களால முடிஞ்சதை பண்ணியிருக்காங்க. ஸோ 22 டிஸ்ட்ரிக்ட் வந்து எல்லா 21 ஈவெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் வச்சு அதுக்கான ஸ்டேட் செலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் 18 ஈவெண்ட்டுக்கான ஸ்டேட் செலெக்ஷன் முடிஞ்சாச்சு. இன்னும் 3 ஈவெண்ட்டுக்கான ஸ்டேட் செலெக்ஷன் பெண்டிங் இருக்கு. அதுவும் இந்த ஜூன் மாசம் அது முடிஞ்சிடும். இது முடிஞ்சோன்னா முடிய ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நேஷனல் செலெக்ஷனுக்கு அந்த டீம் போயிட்டு இருக்காங்க. அங்க செலக்ட் ஆனா அவங்க அடுத்தது வந்து ஈவெண்ட் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒலிம்பிக்ஸ் செலக்ட் ஆனா அப்ப ட்ரைனிங் அவங்களுக்கு போகும், கேம்ப் நடக்கும், ட்ரைனிங் போகும். ஸோ 27 ஒலிம்பிக்ஸ் தான் அவங்க ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் எங்களுடைய பணி. இதுக்கு நடுவுல வேற சில கேம்ஸும் வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் ஏசியா பெசிபிக்ல இருக்கு. அதாவது ஏசியா பெசிபிக் ரீஜனுக்குரிய நாடுகள் மட்டுமே பங்கேற்கிற ஒலிம்பிக்ஸ் இருக்கு. அப்புறம் இப்போ கோத்தியா கப்னு ஒன்று வந்துச்சு ஜெர்மனில. ஸோ இந்த மாதிரி அதுல வேற ஏதாவது வந்தாலும் அதுக்கும் நம்ம பசங்களை தயார் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ இதுதான். அப்புறம் மொத்த அத்லீட்ஸ் பாத்தீங்கன்னா 17,50,938 அத்லீட் இருக்காங்க தமிழ்நாட்டுல. இந்தியால 17,50,938 அத்லீட் இருக்காங்க. அதுல கோச் பாத்தீங்கன்னா 1,50,326 கோச் இருக்காங்க. 36,577 ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. 2,71,924 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. 99,968 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத்துடைய சமீபத்திய டேட்டா. இது வந்து நாங்க ஒரு கூகுள் ஷீட் மூலமா இந்த டேட்டா கலெக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கு. இது வந்து சமீபத்திய டேட்டா. அப்புறம் இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பத்தி என்னன்னா, ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம சில்ட்ரன், அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன் படுக்கப்படலாம். இதுல ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு இது இல்லை. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 16 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுக்கு மேல ஹையர் ஏஜ் என்னன்னு பார்த்தா அதுக்கு லிமிட் கிடையாது, என்ன வயசா வேணா இருக்கலாம். அப்புறம் அந்தந்த சமயத்துல ஒவ்வொரு குரூப், ஒவ்வொரு டீம், ஒவ்வொரு கேமுக்கு ஏற்ற மாதிரி சில சமயங்கள் அவங்க ஏஜ் ஸ்பெசிஃபை பண்ணி வரும். ஸோ எந்த ஏஜ்ல கேட்கறாங்களோ அந்த ஏஜ்ல நம்ம அத்லெட்ஸ் அனுப்புறோம். இதுல வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து அத்லெட்ஸ் கூப்பிடுறோம். பார்ட்டிசிபேட் பண்ற விளையாடுற ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து அத்லெட்ஸ் கூப்பிடுவாங்க. அவங்க கூட யூனிஃபைட் பார்ட்னர்னு ஒரு கேட்டகரி இருக்கு. யூனிஃபைட் பார்ட்னர் அப்படின்னா இப்ப நாங்க ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து யோசிச்சு
ஒரு டாக்டிக்கலா ஒரு கேம் விளையாடும் போது எதிராளி எப்படி நம்ம தோற்கடிக்கலாம், நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு அறிவு கூர்மை இருக்காது. அதனால அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம சில்ட்ரன் கூட நார்மல் சில்ட்ரன் வந்து விளையாடலாம். இப்ப நம்ம சில்ட்ரன் 16 to 18 இயர்ஸ் இருக்காங்கன்னா அதே வயசுல இருக்கிற நார்மல் சில்ட்ரன், அந்த கேம் தெரிஞ்ச நார்மல் சில்ட்ரன் இவங்க கூட குரூப் கேம்ல விளையாடலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். ஸோ அத்லீட் மட்டும், ஸ்பெஷல் சில்ட்ரன் மட்டும் விளையாடுறது வந்து இண்டிவிஜுவல் கேம். ரன்னிங், ஷார்ட் புட்டு, அப்புறம் ஜாவ்லின் த்ரோ, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் கேம். இதெல்லாம் அவங்க தான் பண்ணி ஆகணும். ஸ்விம்மிங் இருக்கு, சைக்கிளிங் இருக்கு, இதெல்லாம் இண்டிவிஜுவல் அவங்க மட்டும்தான் பண்ணி ஆகணும். ஆனா மற்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா த்ரோ பால், வாலிபால், ஃபுட்பால், அப்புறம் சாஃப்ட் பால், நெட் பால், இந்த மாதிரி பேஸ்கெட் பால், இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து குரூப் கேம். குரூப் கேம் எல்லாத்துலயும் வந்து நம்ம சில்ட்ரன் கூட யூனிஃபைடு சில்ட்ரனும் விளையாடலாம். ஸோ நம்ம சில்ட்ரன் 60% இருப்பாங்க, யூனிஃபைடு வந்து 40% இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து மேலுக்கு ஒரு கோச்சும் ஃபீமேலுக்கு ஒரு கோச்சும் இருக்கு. ஸோ இது வந்து இது யூனிஃபைடு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கான்செப்ட். ஏன்னா யூனிஃபைடு வந்து நம்ம கூட நம்ம சில்ட்ரன் புரிஞ்சு அவங்க எப்படி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்க கூட ஒரு டீமா இருந்து அவங்கள ஜெயிக்க வைக்கணும், அதுதான் அவங்களுடைய டாஸ்க். ஸோ இந்த மாதிரி யூனிஃபைட் சில்ட்ரன் வந்து எவ்வளவோ பேர் வந்து கனவுகள், ஒலிம்பிக் கனவுகள் எவ்வளவோ பேர் இருக்கு. பட் அது வந்து எத்தனை ஒரு ரொம்ப சின்ன பர்சன்ட் பீப்புளுக்கு தான் நிறைவேறும். பட் நம்ம கூட சேரும்போது அந்த ஒலிம்பிக் கனவுகள் வந்து சீக்கிரமா நிறைவேறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதை பத்தின அவேர்னஸும் நிறைய இல்லை. அதாவது ஸ்பெஷலி ஏபிள்டு சில்ட்ரன் கூட வந்து விளையாடுங்கன்னு கேட்கும்போது இன்னும் வந்து உடனே சரின்னு வர்றவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, ரொம்ப யோசிக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரியான நிலை இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபோரம்ல நம்ம அட்ரஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், எங்களுக்கு எப்படி ஹெல்ப் தேவைப்படுதோ, நம்ம சில்ட்ரனுக்கு எப்படி ஹெல்ப் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் யூனிஃபைட் பார்ட்னர்ஸ் தேவை. அதனாலதான் நாங்க என்ன சேலத்துல என்ன நடத்தினாலும் அத்தியன் ஐயா மற்றும் சக்திவேல் சார், சேலம் சேவா சங்கம் இவங்களை எல்லாம் கூப்பிடாம இவங்களோட சப்போர்ட் இல்லாம நான் நடத்துறதே இல்லை. ஏன்னா எங்களுக்கும் கண்டிப்பா யூனிஃபைட் பார்ட்னர்ஸ் தேவை. ஸோ அவங்க இல்லாம நாங்க எதுவுமே இங்க பண்றது கிடையாது. அதனால யூனிஃபைட் பார்ட்னர்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அது என்னன்னு தெரிஞ்சு நம்ம பக்கத்துல இருக்கிற நார்மல் சூழல நம்ம கூட விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஊக்குவித்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த டீமுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா, இப்போ சமீபத்துல அத்தியனா சார் சொன்னாரு, போன வாரம் நடந்த ஈவெண்ட் சொன்னாரு. இப்போ இந்த மாதிரி வந்து நாங்க சொன்ன மாதிரி 21 ஈவெண்ட் நடந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 21 தடவை திருப்பி நாங்க எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம். மீட் பண்ணும்போது இது ஒரு இந்த குழந்தைகளுக்கு, இந்த ஃபேமிலிக்கு வந்து இது ஒரு டூர் மாதிரி, ஒரு லெட் அவுட் மாதிரி, ஒரு பிக்னிக் மாதிரி அமைது. ஒரு இடத்துக்கு வர்றாங்க, டிராவல் பண்ணி வர்றாங்க, ஒரு நாள் ஃபுல்லா இருக்காங்க, சாப்பிட்றாங்க, விளையாடுறாங்க, என்ஜாய் பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றாங்க, இந்த மாதிரி போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்காங்க. நல்ல ஒரு தெரப்பி மாதிரி இந்த கேம் இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுதான் இந்த பாசிட்டிவ் திங் ஆஃப் திஸ் கேம். இது இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, என் பையனுக்கு ஏதாவது பண்ண மாட்டானா, என் பையன் ஏதாவது நல்லா சாதிக்க மாட்டானா, இல்ல ஏதாவது பிரயோஜனமா இருக்க மாட்டானான்னு ஏங்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு சிறப்பு பெற்றோருக்கும் இது ஒரு வடிகாலா இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஸ்டேட், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மெடல் வாங்கிட்டு வரான், இல்ல ஸ்டேட்ல ஒரு மெடல் வாங்கிட்டு வரான், நேஷனல் ஒரு மெடல் வாங்குறான்னா அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேல இந்த ஸ்டேட்லயும் வந்து கேஷ் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, நேஷனல்லையும் கேஷ் அவார்டு கொடுக்குறாங்க. ஒரு 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 ஈவெண்ட் வின் பண்ணிட்டு வந்து அந்த பையனுக்கு ஒரு 15 லட்சம் 16 லட்சம் அந்த மாதிரி அவார்டு வரும்போது அந்த ஃபேமிலியே வந்து லைஃப் டைம் செட்டில் ஆகிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு என்வாயன்மெண்ட் இப்போ இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான என்வாயன்மெண்ட். இதுல மோஸ்ட் நெகட்டிவ் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்குரிய ஃபண்ட்ஸ் வந்து சுத்தமா மின் ஃபண்ட் என்ஜிஓங்கிறதுனால இங்க வந்து ஃபண்டே சுத்தமா யாரும் எந்த ஃபண்டும் கொடுக்கறது கிடையாது. எல்லாமே ஓன் ஃபண்ட் தான். இப்போ யார் நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய கையிலிருந்து போடப்படுற ஃபண்ட் தான் இந்த கேம் நடக்கிறதும். ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எங்க அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ் தான் இருக்கும். எந்த இன்கமும் கிடையாது, எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் கிடையாது அந்த அக்கௌண்ட்ல இருந்து. ஆனா இப்போ இத்தனை கேம்ஸ் நாங்கள் இந்த 1 இயர்ல வந்து கிட்டத்தட்ட 22 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஈச் 21 கேம் நடத்தியிருக்காங்க. அதை தவிர பல மாவட்டங்கள் முன் வந்து இந்த 18 கேமுக்கான ஸ்டேட்டும் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த அத்தனை கேமுக்கான ஃபண்டும் வந்து தங்களுடைய ஃபண்ட் அல்லது ஸ்பான்சர்ஸ் மூலமா தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய, ஏன் மற்ற மாவட்டங்கள் ஒரு 10+ மாவட்டங்கள் ஏன் நடத்தல அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஃபண்டு இல்லாததுனால அவங்களால நடத்த முடியல. அவங்களால எப்படி போய் ஃபண்ட் ரைஸ் பண்றது, எப்படி பண்றதுன்னு தெரியாதனால அவங்க வந்து நடத்த முடியல. அவங்களால நடத்த முடியாதனால அந்த மாவட்டத்தில் இருக்கிற பயனாளிகளுக்கும் அது வந்து வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு.
அந்த மாவட்டத்துல இருக்கலாம், நல்ல விளையாட்டு பையன் இருந்திருக்கலாம். பட் அவனுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா மாவட்டம் நடத்தல. மாவட்டம் ஏன் நடத்தல, நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாது. மாவட்டத்துக்கு தேவையான நிதிகள் அவங்க கிட்ட இல்லாதனால அவங்களையும் நடத்த முடியல. ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் வரைக்கும் இப்ப நேஷனல்ஸுக்கு போறாங்க அப்படின்னா, இப்ப ஸ்டேட் ஈவெண்ட்டுக்கு வரும்போது அவங்களே டிரான்ஸ்போர்டேஷன் பார்த்துக்குவாங்க. நேஷனல்ஸ் போகும்போது நம்மளுடைய ட்ரெயின் ஃபேரை வந்து நேஷனல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வந்து நம்ம திருப்பி ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 3rd AC டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு மாசத்துல போனவங்களுக்கு எந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும் கொடுக்கறது இல்லை. ஸோ அவங்களுடைய ஓன் ஃபண்டை போட்டு தான் போகணும். இப்போ 2 டீம் தயாராகிட்டு இருக்காங்க குஜராத் போறதுக்கு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து போக வர ட்ரெயின் போக வர அந்த 3 நாள் ட்ரெயின்ல சாப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் பக்கம் வருது. இந்த 5000 ரூபாய் அவங்க வந்து அந்த அந்த பேரண்ட்டோ அந்த இன்ஸ்டிடியூஷனோ செலவு பண்ணி அனுப்புறாங்க. ஆனா அங்க போயிட்டு அவங்க பாத்துக்கிறாங்க. ஃபுட் அண்ட் ஸ்டே வந்து அவங்க பாத்துக்கிறாங்க. பட் இந்த டிராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து இவங்க தான் போட வேண்டியது இருக்கு. ஸோ இதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். கடைசியில பணம்னு வரும்போது 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வேணும் போறதுக்குன்னு வரும்போது நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க, பண்ண முடியறதில்ல. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த 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 விஷயத்துல ஃபண்ட் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து கவர்மெண்ட் வந்து இது ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா சம்மர் கேம்ஸ்ல நம்ம ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம குழந்தைங்க வாங்கியிருக்கிற மெடல் பாத்தீங்கன்னா 1062 இது வரைக்கும் வாங்கியிருக்கிறது. வின்டர் கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா 968. ஸோ இந்த ரெண்டும் சேர்த்தா கிட்டத்தட்ட 2000 மெடல் பக்கம் வருது நம்ம வாங்கியிருக்கிறது ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ல. அதே நீங்க ஒலிம்பிக்ஸ் எவ்வளவு வாங்கியிருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒலிம்பிக்ஸ் எவ்வளவு வாங்கியிருக்கோம்னு தெரியும். ஆனா ஒலிம்பிக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு தடவையும் 100 கோடி 200 கோடி ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்ம ஒலிம்பிக்ஸ்க்கு நார்மல் பீப்புள் போகும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து 100 கோடி 200 கோடி ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 4 கோடி 5 கோடி தான் நம்மளுக்காக செலவு அவங்க பண்றது. ஒரு 4 கோடி 5 கோடி. ஆனா அதுக்கு விட்டான கிட்டத்தட்ட 2000 மெடல் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா ரெப்ரசன்ட் பண்ணும்போது இதுக்கான தீர்வுகள் விரைவில் கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். இப்ப சமீபத்துல இட்டலி டூரின் போயிட்டு வந்தவங்க கூட பாத்தீங்கன்னா 8 கோல்டு 18 சில்வர் 7 பிரான்ஸ் மெடலோட வந்தாங்க. லாஸ்ட் மந்த் கூட வந்தாங்க. அவங்களுக்கு கூட நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கே கூப்பிட்டு அங்கேயே வந்து கௌரவம் பண்ணி எல்லாம் விஷ் பண்ணி அனுப்புனாரு. ஸோ இதுதான் ப்ராட் வியூ ஆஃப் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சென்டர்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஸ்போர்ட்ஸ் சென்டர்ஸ் அப்படின்னா அதனுடைய முக்கிய குறிக்கோள் எப்படின்னா அந்த ஒரு பிளே வந்து ஒரு எவ்ரிடே ஆக்டிவிட்டியா இருக்கும். ஒரு குழந்தைக்கு விளையாட்டுங்கிறது ஒரு தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியா டைம் டேபிள்ல எல்லாம் இருக்கிற மாதிரி பிளே இருக்கணுங்கிறது அதனுடைய நோக்கம். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 11 ஸ்போர்ட்ஸ் சென்டர் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க விஸ்வபாரத்தோட. அதுல சேலம்ல 4 ஸ்போர்ட்ஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க. சேலம்ல 4 ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்கு. ஸோ இவங்களுடைய மெயின் இது என்னன்னா டெய்லி வரணும், அந்த குழந்தை வரணும், டெய்லி ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், டெய்லி ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடணும், அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணணும், அவங்க போட்டோஸ் நாங்கள் எடுக்கணும், நாங்கள் வந்து அவங்க டெல்லிக்கு அனுப்பணும். நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி இது வந்து சும்மா ஒரு நியூஸே பண்ணாம சீரியஸா அதனுடைய நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றுற வகையில நாங்கள் செய்யணும். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம சேலம்ல வந்து நல்லபடியாக ஒரு 4 சென்டர் இருக்கு. மொத்தமா தமிழ்நாட்டில் ஒரு 11 ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ராடா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பத்தின ஒரு இது. இப்போ இந்த நாங்கள் 5 பேரும் சேர்ந்து இப்போ எங்களால் என்ன முடியுமோ, எந்த அளவுக்கு அவேர்னஸ் கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு பீப்புள் உள்ள கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான கோச்சஸ் ரொம்ப கம்மி. கோச்சஸ் வந்து வந்து நான் இந்த குழந்தையோட போறேன், நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி வர கோச்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம குழந்தைகள் பாத்தீங்கன்னா அறிவுசார் குறையோட குழந்தைகள் இதுல யார் யார் வருவாங்கன்னு கேட்டா ஐடி சில்ட்ரன் வருவாங்க, அறிவுசார் குறையோட சில்ட்ரன் வருவாங்க, அடுத்தது ஆட்டிசம் வருவாங்க, 3வது டவுன் சிண்ட்ரோம் வருவாங்க, 4வது வந்து மல்டிபிள் டிசபிலிட்டி பல்வகை குறைபாடு இருக்கிறவங்க அவங்களும் வருவாங்க, 4வது அவங்களும் வருவாங்க, 5வது பாத்தீங்கன்னா சிபி வித் எம்ஆர். பிளெயின் சிபிஆர் தான் அவங்க வந்து பாரால போவாங்க. சிபி வித் எம்ஆர் இருக்கிறவங்க எல்லாம் இதுல வருவாங்க. ஸோ இந்த 5 முக்கிய கேட்டகரி பீப்புள் வந்து சில்ட்ரன் வந்து இதுல இருப்பாங்க. இப்போ இந்த கேட்டகரி ஸ்டூடெண்டே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கேசஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிட்ஸ் இருக்கும், மெடிக்கேஷன்ல இருப்பாங்க, அல்லது ஆட்டிசம் ADHD இருக்கும், அவங்க வந்து ஒரு அதுல ஏதாவது மெடிக்கேஷன் இருப்பாங்க, ஒரு ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் இருக்கும். ஸோ இவங்க எல்லாம் சமாளிச்சு கூட்டிட்டு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் முன் வர்றதில்லை. கோச்சஸ் வந்து முன் வர்றதில்லை, நான் போறேன்னு அவங்க வர்றதில்லை. இது ஒரு சேவையா செய்யலாம், ஹெல்ப்பா செய்யலாம் அப்படின்னு அவங்க வர்றதில்லை. அது ஒரு இது இருக்கு, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ போகும்போது டீம் போறாங்க, டீம் ரெடியா இருக்காங்க, கோச்சஸ் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு கோச்சஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று என்னன்னா அவேர்னஸ்.
ஸோ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்னா என்ன, அது யாருக்கானது அப்படிங்கிற அவேர்னஸே வந்து இல்லாதது ஒரு முக்கிய ரீசன். ஸோ இன்னைக்கு நான் உங்க கூட பேசும்போது இங்க இருக்கிற ஒரு எவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்கீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு தான் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தர் பகிரும்போது, இந்த விஷயங்களை பகிரும்போது, இது பல பேருக்கு சென்றடையும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத் மூலமா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதாவது எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்க செஞ்சுட்டு இருக்கிற பணிகள்ல வந்து உங்களால உங்களுடைய சப்போர்ட் எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி வந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. அதாவது பணமோ பொருளோ அது வந்து செகண்டரி. உங்களுடைய உளமார்ந்த சப்போர்ட். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட் தெரியும், நான் தயார், இந்த குழந்தையோட நான் போயிட்டு வரேன், நான் எங்க டீம் கூட நான் போயிட்டு வரேன்னு சொன்னா யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். எனக்கு வாலிபால் தெரியும், நான் டீமோட போறேன்னு சொன்னா நீங்க எப்ப வேணாலும் வரலாம், யூ கேன் கோ. இந்த மாதிரி இல்லை, எனக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கு, எங்க ஸ்கூல்ல ஒரு கிரவுண்ட் இருக்கு, நான் உங்களுக்காக ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொன்னா யூஆர் மோஸ்ட் வெல்கம். எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, நீங்க ஒரு நாள் வந்து நடத்திக்கீங்கன்னு சொன்னா ஒரு நாள் நடத்திக்கீங்க, ஈவன் நடத்திக்கீங்க, ஃப்ரீயா இருக்கு, யூஆர் மோஸ்ட் வெல்கம். ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு உங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னா, ஏன்னா எங்களுக்கு வந்து எங்க பார்த்தாலும் எங்களோட இன்னொரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் எங்களுக்கான கிரவுண்ட் இல்லை. போய் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு இடம் இல்லை. எல்லா டிஸ்ட்ரிக்டும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எங்களை இப்போ நாங்கள் போய் கேட்கும்போது புரிஞ்சவங்க ஒரு சிலரும் வந்து ஓகே சொல்லி அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து தேவைகள் இருக்கு. ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதை யோசிச்சு நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் எங்க குழந்தைகளை நான் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா, இன்னும் ஏதாவது தெரியணும்னாலே இது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், இல்லை மறுபடியும் கேட்கறதுனால நீங்க போன். நன்றி நன்றி மேடம் அவர்களே, மிக்க நன்றி. 40 நிமிடங்கள் தாங்கள் பல கருத்துக்களை எடுத்து சொல்லி ஸ்பெஷல் ஒலிம்பிக்கினுடைய பூரண விளக்கங்களையும் எடுத்து கூறியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே அது வந்து பாராட்டுக்குரியது. கண்டிப்பாக இதனுடைய முன்னேற்றம் விளையாட்டுத் துறையிலே மாற்றுத்திறனாளிகளுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக இன்னும் முன்னேறும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் இதுவரை நாங்கள் பல துறைகளை சார்ந்த பெரியோர்களிடமெல்லாம் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்து பல கருத்துக்களையும் பல நிகழ்வுகளையும் நடத்தி இருக்கின்றோம். இப்பொழுதுதான் சமீபமாக தங்களுடன் இன்று இந்த சிறப்பு விளையாட்டு ஒலிம்பிக் பற்றி மிக அழகாக உங்களுடன் உரையாடி இருக்கின்றோம். கண்டிப்பாக இதனுடைய பலன் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நம்புகிறேன். அதே நேரத்தில் தாங்கள் கூறியது போல அன்று நடந்த நம்மளுடைய நிகழ்ச்சியிலே பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பதை நான் கண்ணுற்றேன். பல குழந்தைகள் இந்த கோல்டு மெடல், சில்வர் மெடல்லாம் வாங்கி கழுத்துல போட்டிருக்கும் போது அந்த பெற்றோர்களுக்கு இருந்த மகிழ்ச்சி உண்மையிலேயே மிகவும் பாராட்டுக்குரியது. எங்க பொண்ணும் போய் ஒரு மெடல் வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டது, ஒரு மகிழ்ச்சி போட்டோ எடுத்து கொண்டதெல்லாம் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. எனவே அந்த 2 நாட்கள் ஒரு திருவிழா போன்று அன்று சேலத்திலே தாங்கள் நடத்தி காட்டியிருக்கின்றீர்கள். அதற்கெல்லாம் எங்களுடைய பாராட்டுக்கள். அத்தோடு அந்த 2 நாட்களும் அவர்களுக்கு சிறப்பாக உணவு வழங்கி அவர்களை கண்காணித்து இடவசதி கொடுத்து போக்குவரத்து வசதி கொடுத்து தாங்கள் செய்த அத்தனை நல்ல காரியங்களும் கண்டிப்பாக இன்னும் பல காரியங்களை செய்ய தங்களை ஊக்குவிக்கும், சிறப்பு செய்ய இறைவன் வழி கொடுப்பார் என்று இந்த நேரத்திலே இறைவனை வேண்டி வாழ்த்தி மிக அழகாக பேசிய தங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அத்தோடு நமது பேரவையும் தாங்கள் கூறியது போல அரசு துறையிடம் எடுத்து சொல்லி இதற்கு வேண்டிய நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கு என்ன வழி என்பதை கண்டிப்பாக எங்களது பேரவையும் கண்டிப்பாக கண்ணுற்று தேவையானவைகளை செய்யும் என்று இந்த நேரத்திலே கூறி இந்த அருமையான உரைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இது சம்பந்தமாக யாரேனும் கருத்துக்கள் கேட்க இருந்தால் கேட்கும்படி அன்புடன் அழைக்கின்றேன். முதலில் முகமட் பிலால் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முகமட் பிலால். அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் முகமது பிலால். நான் வேலூர் மாவட்டத்தில் பேசுகிறேன். I'm a complete wheelchair person. I'm completed my PG graduation on Tiruvallur University, Master of Commerce, and doing a freelancing work. என்னோட டவுட் என்னன்னா, இப்போ நான் வந்து கம்ப்ளீட் மஸ்குலர் டிஸ்டர்பி பர்சன், நான் கம்ப்ளீட் வீல்சேர் பர்சன்.
இப்போ எங்களுக்குன்னு இருக்கிற சில கேம் வந்து வீல் சேர்லயே இருக்கிற மாதிரி பாக்ஸ்டியான்னு ஒரு ஒலிம்பிக்ஸ் கேம் இருக்கு. பட் அதை பத்தி அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்ல. இப்போ சென்னை சைட் மட்டும்தான் அதுக்கான ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்றாங்க. நான் இருக்கிறது ரூரல் சைட்ல தான், வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான், ஒரு வில்லேஜ்ல தான் இருக்கேன். ஆனா ஐ வாண்ட் பே தட் கேம். வாட் ஷுட் ஐ டூ ஃபார் ட்ரைனிங் ஆஃப் போஷியா? சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போசி அப்படின்னு சொல்றோம். போசியான்னு வந்து நீங்க அந்த வீல் சேர் இருக்கும்போது போசியான்னு சொல்றீங்க, நாங்க போசின்னு சொல்றோம். அதற்கான ஸ்டேட் செலெக்ஷன் தான் இப்போ லாஸ்ட் வீக் சேலத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட 15 டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணி இங்கே அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கான ஸ்டேட் செலெக்ஷன் இங்கே நடந்தது. வீல் சேர்ல இருக்கிறவங்க வந்திருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து வீல் சேர்ல இருந்து ஐடி கேட்டகரி மட்டும்தான் எங்களுக்கு வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, வீல் சேர்ல இருந்து வந்திருந்தாங்க. இங்கே நாங்கள் 2 நல்ல இன்டர்நேஷனல் லெவல்லையே வந்து கோர்ட் அமைச்சு 2 போசி கோர்ட் அமைச்சு அதில் வந்து போசியா கேம் நடந்தது. இங்கே நடந்தது, சேலம்ல தான் நடந்தது. பட் நீங்கள் மஸ்கோ டிஸ்ட்ராஃபிங்கன்னா நீங்கள் வந்து பேரால தான் வருவீங்க. உங்களுக்கு பேரால அந்த கேம் இல்லை. பட் நிப்மெட் நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்போ அதில் நீங்கள் கலந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ல வந்து மஸ்கோ டிஸ்ட்ராஃபி வர முடியாது. மேபி ஐடி இல்லாதனால நீங்க வர முடியாது. மற்ற ஐடி கேட்டகரிக்கு போசி கேம் நடந்துட்டு தான் இருக்கு. இது வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. இது வந்து ஸ்கோப்ல இருக்கு. அதாவது ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் ஏஷியா பெசிபிக்ல இந்த கேம் இருக்கு. அதுக்கு லாஸ்ட் இயர் போயிட்டு வந்து நம்ம திருநெல்வேலி பொண்ணு வந்து 3 மெடல் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு கோச் வந்து சேலத்துல இருந்து தான் போயிருக்காங்க. ஸோ போசியா கேம் இருக்கு, பண்ணிட்டு தான் இருக்கோம். மேடம் ஒரு Okay, ஒரு thank you so கரெக்ஷன். much. மேடம் சங்கர்ராமன் ஹியர். Bosia is not only for intellectually disabled. It is open to all disabilities. Sir, but in Special Olympics, it is for the intellectually disabled, sir. இல்ல Even இல்ல Boston, அது தெரியல எனக்கு, that I am not sure. But sir, போசியா Boston வந்து ஈவன் ஃபார் ஸ்பைனல் இன்ஜுரிக்கு பண்றோம். okay, And sir, but அது Boston, children, people with cerebral palsy also do it. that is Boston, sir. இதுல Bosi. It's a different name is different, but the game is the same. இதுல வந்து Special Olympicsல வந்து only for the intellectually disabled. போசியா வந்து அது வந்து இவங்க நடத்துறோம், நாங்க நடத்துறது இல்லை, எஸ்ஓபி நடத்துறது இல்லை. பட் போசியா வந்து இவர் சொல்ற மாதிரி நிப்மெட் நடத்திட்டு இருக்காங்க சென்னையில. அது வந்து வீல் சேர்ல இருக்கிறவங்க எல்லாருமே போறாங்க. ஸோ தட் இஸ் போசியா கால்ட் That is போசியா. a special, that is para Olympics நினைக்கிறேன் அது. Yes. Good evening. Good evening, madam. I am Daniel, physiotherapist. சொல்லுங்க டேனியல் சார். Good evening, ma'am. Sujata ma'am. எப்படி இருக்கீங்க மேடம்? சார் நல்லா இருக்கேன் சார். ஹலோ சார் நீங்க பேசலாம், உங்க வாய்ஸ் கிளியரா இருக்கு. ஸோ மேம் நம்ம கோஆர்டினேட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் போசியா. சார் பிரேக் ஆகுது சார், வாய்ஸ் பிரேக். சார் உங்க வீடியோ கட் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் பேசுங்க சார். நான் ஆடியோ மட்டும். சாரி. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இப்ப வந்து சங்கர்ராமன் சார் கேட்டுக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கருத்துரை முடிட்டுன்னு அடுத்தது நான் கூப்பிடும் போது நீங்க வரிசையா பேசலாம். மேடம் நீங்க அடுத்தது அவருடைய கருத்து. அதாங்க ஐயாக்கு வந்து நான் சொன்னேன்னா போசியாங்கிறது ஐயா சொல்ற மாதிரி எல்லா வகையான மாற்றுத்திறனாளிகளும் வரலாம். அது வந்து நிப்மெட் மூலமா நடத்திட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் இருக்கிற போசி அப்படிங்கிற கேம் வந்து நம்ம அறிவுசார் குறையோட மட்டுமான கேம் வந்து அது மற்றவங்க யாரும் அதுல பங்கேற்கிறது இல்லை. ரெண்டும் ஒரே கேம் தான், பட் பேர் வேற. நடத்துற இன்ஸ்டிடியூட் அது வந்து பாரா ஒலிம்பிக்ஸ் கேட்டகரியில வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார், ஆமாங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். அடுத்ததாக மாநில இன்னும் ஒரே ஒரு கேள்வி. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ல வேற என்னெல்லாம் கேம்ஸ் வருதுன்னு நீங்க எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். கண்டிப்பா சார். சார் டேனியல் சார் தான் நம்ம தென்காசி மாவட்டத்துக்கு செக்ரட்டரியா இருக்காரு. ஸோ அவர்கிட்ட எல்லா டீட்டெயில் இருக்கும். பட் இருந்தாலும் நானும் ஷேர் பண்ணல. 21 கேம், எல்லா கேம், அதுல சம்மர் கேம், வின்டர் கேம் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ. அடுத்தபடியாக கோபிநாத் அவர்கள்.
சார், பேரவைத் தலைவர் உட்பட அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் அரிமா டாக்டர் ஆவின் கி கோபிநாத், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். மேடம், இன்றைய நிகழ்வின் சீஃப் கெஸ்ட் ஸ்வேதா அருண்குமார் மேடம் மிக அருமையாக அந்த விளக்கங்கள்லாம் சொன்னாங்க. அதாவது நம்ம ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பத்தியும் பேரா ஒலிம்பிக்ஸ் பத்தியும். எனக்கு ஒரே ஒரு டவுட் மேடம், நீங்க பேரா ஒலிம்பிக்ஸ்ல வந்து கண் பார்வையற்றவங்களுக்கு தனியா கேம்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, காது கேளாதவருக்கு டெஃப் ஒலிம்பிக்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இவங்க 2 பேருக்கு என்ன வகையான கேம்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுங்களா மேடம்? பேரா ஒலிம்பிக்ஸ்ல கண் பார்வையற்றவருக்கு என்ன கேம்ஸ் இருக்கு, காது கேளாதவருக்கு என்ன கேம்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சார், இப்ப அது டீட்டெயில் எனக்கு தெரியலீங்க. நான் உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புறேன். கேட்டு வாங்கி அனுப்புறேன். 3 என்ன விதமான கேம் இருக்குன்னு கேட்டு வாங்கி அனுப்புறேங்க சார். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நன்றி தலைவர் சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக இருளப்பன் கோபாலகிருஷ்ணன். மேடம் வணக்கம் மேடம். மேடம், உங்களோட விளக்கங்கள் சில வித்தியாசமான தகவல்களை தெரிவிக்கதா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் மேடம். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாராலிம்பிக் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அது மாதிரி ஸ்பெஷல் ஒலிம்பிக்குன்னு எதுவும் தனி கமிட்டி எதுவும் அமைச்சிருக்காங்களா என்னங்கிற தகவல் மட்டும்தான் மேடம். நன்றி. ஆமாங்க சார். ஒலிம்பிக்ஸ் பாரத் தமிழ்நாடுன்னு தனியா இருக்குங்க சார். அதான் நான் சொன்னேன், 4 ஜோன்ல இருந்து 5 பேர் நாங்க போர்டுல இருக்கிறோம் சார். அது நம்ம பிரசிடென்ட் வந்து மதுரையை சார்ந்தவர் திரு ஆண்டவருங்க. வைஸ் பிரசிடென்ட் திருச்சியில் இருக்காங்க ஜான்சி. ஏரியா டைரக்டர் அல்லது செக்ரட்டரி வந்து சென்னையில இருக்கிறாங்க பிரபாகர் சார். ட்ரெஷரரும் மஞ்சுபிரியா சென்னையில் இருக்காங்க. நான் வந்து பேரண்ட்ஸ் கமிட்டி பிரசிடென்ட், நான் வந்து சேலத்துல இருக்கேன் சார். 5 பேர் ஒரு டீம் இருக்காங்க சார். ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத் தமிழ்நாடு ஒரு தனி போர்டு இருக்கு. 34 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் போர்டும் இருக்கு. அது எல்லாத்துடைய டீடைல், போன் நம்பர் இது எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வேணும் அது கூட கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க மேடம். நன்றி நன்றி. ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் நமஸ்காரம். நமக்கு கூட கூட்டு போறதுக்கு ஸ்டாண்டெல்லாம் அலோவ் பண்றாங்களா? எத்தனை பேர் அலோவ் பண்ணுவாங்க? இப்ப ஒலிம்பிக் அளவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு போக்குவரத்துலாம் தமிழ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பான்சர் பண்ணுவாங்களா? எப்படி சார், போக்குவரத்துக்கு வந்து இப்போ போன மாசம் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க சார். அதாவது வந்து நேஷனல் போகும்போது தமிழ்நாட்டுல இருந்து நார்த்ல எந்த ஊருக்கு போறோமோ அதுக்கான ட்ரெயின் ஃபேர் 12 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாசத்துல இருந்து அதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஓன் சொந்த இதுல தான் போயிட்டு இருக்கோம் சார். அப்டேட் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இல்லாட்டி அவங்க இன்ஸ்டியூஷன் கொடுத்து தான் போயிட்டு இருக்கு. நேஷனல்ஸ் போய் ஜெயிக்கிற வரைக்குமே எந்த விதமான ஃபண்டும் யாரும் கொடுக்கறது இல்லைங்க. எல்லாமே வந்து சொந்தமா அவங்களோட கை காசு போட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இது வந்து இப்ப சமீபம் நான் கேக்குறது, ஒலிம்பிக்ஸ் வெளிநாட்டில் நடக்கிறதுன்னா அந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது போடுறாங்க. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. ஒலிம்பிக்ஸ் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. ஒலிம்பிக்ஸ் போகும்போது அவங்க அது கொடுக்குறாங்க. அது செலக்ட் ஆகுற வரைக்கும் எதுவும் கொடுக்கறது இல்லைங்க. ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிச்சுட்டு வந்தா உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது கூப்பிட்டு கொடுப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. 2 பேருமே கொடுக்குறாங்க. அது வந்து அத்லெட்டிக் மட்டும் தான் கொடுக்குறாங்க. கூட போற கோச்சுக்கோ இல்ல அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கோ எதுவும் வர்றதில்ல. அந்த அந்த விளையாண்டு ஜெயிச்ச அத்லெட்டுக்கு மட்டும் அமௌண்ட் வருதுங்க. இதுல எங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, அவர் சேவா சங்கத்துல கருத்தெல்லாம் என்னன்னா, இவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை கொடுத்தா அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இவங்க கையில இருந்து செலவழிக்கணும் போது இவங்க காலையில இருந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்றாங்க. சாயந்தரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ இவங்க எங்கேயாவது ஒரு ஹாஸ்டல்ல தங்க வேண்டியிருக்கு, அவங்களுக்கு செலவாகிறது. ஸோ இதெல்லாம் ஏதாவது நம்ம கமிட்டியிலிருந்து கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை பண்ணா நல்லா இருக்கும். இவங்க கோச்சிங் பண்ணும் போதே அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணினா இன்னும் கூட சிறப்பா நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். கண்டிப்பா இது நல்ல ஒரு விஷயம் சார். கண்டிப்பா இதெல்லாம் பண்ணனா இன்னும் நிறைய பேர் வரக்கான சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா. அப்புறம் இதுல வயது வரம்பெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. எல்லாத்துக்கும் எல்லா விளையாட்டுக்குமே வயது வரம்பு இருக்கு. எல்லா விளையாட்டுக்குமே வயது வரம்பு மினிமம் 16 வயசு முடிஞ்சிருக்கணுங்க. அதுக்கு மேல் அதிகபட்ச வயது வந்து என்னவா வேணா இருக்கலாங்க.
ஓ! அப்படியா? ஓஹோ! இல்ல நான் கேட்கறது இதுல ஓ அதாவது 16 to 20, 20 to 30 அந்த மாரி ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி நடத்துறாங்க. ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே நடத்துறோம். ஆனா அவங்க நேஷனல்ஸ் வந்து இப்போ வந்து 16க்கு மேல கேட்டிருக்காங்க. அப்பப்போ ஒவ்வொரு கேம்க்கு ஒவ்வொரு மாரி கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்களோ அந்த மாரி அனுப்பிச்சுடுறோம். நாங்க வந்து 8 வயசுல இருந்தே ட்ரெயின் பண்றோம். 8 வயசுல இருந்தே பசங்கள ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சு அந்த அந்தந்த ஏஜ் குரூப்ல நாங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். இந்த நாள் இருக்காங்கன்ட்டு. அப்ப யார் எப்ப கேட்கறாங்களோ அந்த மாரி அந்த பையன் பசங்கள வந்து நான் அனுப்பிச்சு விட்டுருவேன். இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்தது. மாற்றுத்திறனாளிகள் தங்கி விளையாட்டுல பயிற்சி பெறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குன்னு. அது உண்மைதானா? அது அங்க பண்ணியிருக்காங்க. சேலத்துல கூட பண்ணியிருக்காங்க. அங்க வந்து ஒரு கேம் குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு கேம் குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். வந்து தங்கி பயிற்சி பெறலான்னு. அதாவது மத்த மாற்றுத்திறனாளி போய் தங்கி இருக்கலாம். நம்ம பசங்க அறிவுசார் குறைபாடு பசங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு கேர்டேக்கரோ, இல்ல ஒரு கூட யாரோ ஒருத்தர் இருக்கணும். அதனால இவங்களுக்கான இது ஏற்பாடு பண்ணியிருக்கிற மாரி தெரியலைங்க. அது வந்து பேரா பசங்களுக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு அந்த மாரி எதுவும் பண்ணல. ஓ! இப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு டிசேபிளுக்கு பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஆமாங்க. வேற டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சேலத்துல கூட ஒரு கேம் பண்ணியிருக்காங்க. வந்து இங்க தங்கி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் பால் அண்ட் ஒரு கேம் பண்ணியிருக்காங்க. சேலத்துல குடுத்துருக்காங்க. அதாவது வந்து அப்படியா? நம்ம பசங்க பண்ணியிருக்காங்க. அது எந்த இடத்துல? டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி காந்தி ஸ்டேடியம், ஆமா காந்தி ஸ்டேடியத்தில் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்டேடியத்தில் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்டேடியத்துல பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. ரொம்ப நல்ல காரியம் அது. அதுக்கு சாப்பாடு மத்த சௌகரியங்கள் எல்லாமே பண்ணிடுறாங்க. எல்லாம் பண்ணிடுறாங்க. அது வந்து ஃப்ரீ கோச்சிங் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அங்கேயே தங்கிக்கலாம். ஒரு வாரம் ஏதோ சொல்லியிருக்காங்க. இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு போலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ப அந்த டயத்துல அவங்க படிக்கிறாங்க, காலேஜ்ல படிக்கணும் அந்த மாரி இருந்தா, அதுக்கெல்லாம் சௌகரியம் பண்றாங்களா? அத லீவ் அலோவ் தானே பண்றாங்களா? சமயத்தில் தான் இங்க பண்ணியிருக்காங்க. இந்த மே லீவ்ல தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ அத்தியனன் சார். சார். அத்தியனன் சார். ஓகே சார். தேங்க்யூ. சார் அத்தியனன் ஆக்சுவலா ரெண்டு விதமான கருத்து வந்து இங்க உருவாகுது. ஆக்சுவலா என்ன கேட்டோம்னா, நீங்க சொன்ன மாரி, சார் சொன்ன மாரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பேரா ஒலிம்பிக் உள்ள குழந்தைங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ஒலிம்பிக் இருக்கக்கூடிய அறிவுசார் குறையுடைய குழந்தைங்களுக்கு இல்ல. அதுக்கான ரிக்வெஸ்ட் வந்து வி வில் மேக் எ ரிக்வெஸ்ட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கேட்கலாம். அது ஒண்ணு பண்ணலாம் சார். அது நிச்சயமா வில் டேக் இன் அக்கவுண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வில் மேக் அனதர் அப்பீல். என்னன்னு கேட்டோம்னா வந்து இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து கிவிங் ஸ்டைஃபண்ட். அது மாதிரி ஒன் செகண்ட். ஸ்டேட் சாரிங்க சார். ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேங்க சார். இப்போ ஸ்டேடியம் இருக்கு இல்லைங்களாங்க சார், அந்த ஸ்டேடியத்தை யூஸ் பண்ணணும்னா கூட, இப்போ நாங்கள் ஒரு நாள் ஒரு ஈவெண்ட் வைக்கணும்னா கூட ஸ்டேடியத்துக்கு வந்து நாங்களும் வந்து சார்ஜஸ் கட்டணும் சார். கட்டி தான் எங்களை யூஸ் பண்ண விடுறாங்க. அது நாங்கள் கேட்டுட்டே தான் இருக்கோம் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லி. பட் அவங்க வந்து அதை பண்றது இல்லை. அவங்க வந்து அந்த ஒரு நாள் அமௌண்ட் 3500 ப்ளஸ் அது இதுன்னு போட்டு அந்த டாக்ஸஸ் அந்த அமௌண்ட் வாங்கிட்டு தான் எங்களுக்கு ஒரு ஹாஃப் டேவோ ஒரு நாளோ இல்லை 2 மணி நேரமோ எவ்வளோ நேரம் கேட்குறோமோ அது வந்து நாங்கள் ஸ்டேடியத்துக்கும் கவர்மெண்ட் ஸ்டேடியத்துக்கும் வந்து நாங்கள் சார்ஜஸ் கட்டிட்டு இருக்கோம். ஸோ இதுவுமே நீங்க ரெப்ரசென்ட் பண்ணும்போது நீங்க இதையும் சேர்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது பிரெயின் ஸ்டாம் பண்ணலாம் மேடம். பிரெயின் ஸ்டாம் பண்ணி தான் பண்ண போறோம். அது நம்ம பண்ணலாம். அது நிச்சயமா பண்ணுவோம் அதை. அது பண்ணும்போது உங்களுக்கு நம்ம ஒரு பிரெயின் ஸ்டாம் பண்ணி என்னென்ன உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பிச்சு அதை கவர் பண்ணலாம் மேடம். இது வந்து நம்ம வந்து நிச்சயமா வந்து கவர்மெண்ட் வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த விஷயத்தை நம்ம கொண்டு போனா கண்டிப்பா பண்ணுவாங்க. அதை நம்ம கொண்டுட்டு போயிட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் மேடம். ரொம்ப நல்லது. ஓகே இல்ல அதே மாதிரி நீங்க சிதம்பரம் சார், சார். இல்ல நீங்க சொன்ன மாதிரி அதாவது ஒரு 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 டீ ஒரு ஒரு 25 பேரோ 50 பேரோ அவங்க செலக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறதுக்கு அவங்களுக்காவது அட்லீஸ்ட் ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். அது பண்ணுவோம் சார். கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணவங்கலாம் ஒரு மாசத்துக்கு ரூ. 6000 ரூ. 7000 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா குடுக்குறாங்க. இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லயும் குடுக்குறாங்க. அது மாதிரி இவங்களுக்கு குடுக்க சொல்லி கேட்போம் நம்ம. நிச்சயம் ஓகே, பண்ணலாம் சார். ஓகே, திஸ் இஸ் ஓகே. அவங்களுக்கு அது பிரைட் ஆஃப் திஸ் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால நிச்சயமா பண்ணுவாங்க. கொண்டு போவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அது என்ன சார்? சார் சொல்லுங்க சார். டேனியல் அவர்களை பேச. சார் வேற நெக்ஸ்ட் சார். ரொம்ப பல பயனுள்ள செய்திகள் எல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த அம்மா
நீங்க சுஜாதா வந்ததுனால இல்லைன்னா எல்லா விஷயங்களும் தெரியாது. இது ஒரு பெரிய நிறைய பேர் கலந்துருந்தாங்கன்னா எல்லாருக்கும் விழிப்புணர்வா இருக்கும். இதை இன்னொரு தடவை கூட இந்த அம்மா கூப்பிட்டு எல்லாரையும் வர சொல்லி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். செய்யலாம் சார், செய்யலாங்க. அவங்க இனிமேல தொடர்ந்து நம்மளோட இந்த கூட்டத்துல கலந்துக்குவாங்க அப்பொழுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எப்பவும் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடியவங்க. தொடர்ந்து கலந்துக்குவாங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. செய்யலாம் மேடம். சார் மிஸ்டர் டேனியல், நீங்க பேசலாம். நீங்க ஏதோ இந்த எஸ்பிஓல இருப்பீங்க போது தெரியுது பேசுற போது பார்த்தேன். மிஸ்டர் டேனியல். எஸ் சார், தேங்க்யூ. என்னோட பேர் டேனியல். நான் அமர்சேவா சங்கம்ல பிசியோதெரபிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ லாஸ்ட் 1 இயரா நம்ம அமர்சேவா சங்கம் ஸ்பெஷல் ஒலிம்பிக் போறதுல பார்ட்டிசிபேட் பண்றோம். எங்களுக்கு என்னென்ன நாங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி பர்டிகுலர் போறேன். ஸோ லாஸ்ட் இந்த கோச்சஸ் சொன்ன மாதிரி, மேடம் சொன்ன மாதிரி, நம்ம அமர்சேவா சங்கம்ல இருந்து ஒரு கேண்டிடேட் போனாங்க. ஒரு ஸ்டாஃப் போய் கோச் ட்ரைனிங் எடுத்தாங்க. எடுத்து சர்டிஃபிகேட்டோட வந்திருக்காங்க. ஸோ நமக்கு அவங்க ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் அமர்சேவா சங்கம் லாஸ்ட் ஒரு 1 இயரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் சுஜிதா மேம்க்கு இது நல்லா தெரியும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல அங்கே எடுத்துட்டு போக முடியல. இன்னும் கப்பல் ஆஃப் பீப்புளை மொத்தமாக கூட்டிட்டு போறதுல எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு மேடம் சொன்ன மாதிரி. மேடம், அவருக்கு ஏதாவது கருத்துக்கள் நம்ம சொல்றதுக்கு இருக்குங்களா? அவருடைய கருத்து தான் சொல்லியிருக்காரு. ஒண்ணு சந்தேகங்கள் கேட்கல. அதான் சார், அவர் வர முடியலன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். சரி, அவங்களுக்கு எங்களால என்ன ஹெல்ப் பண்ணோம், எங்களால என்ன முடியுமோ அதை பண்றோம். அவங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாங்க. தென்காசி மாவட்டத்துல இருந்து ஒரே ஒரு இதுல கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 20 கேம்ல அவங்க கலந்துக்கல. அவங்க இன்னும் ஃபுல் ஃபேஸ்டா எல்லா இதுலயும் கலந்துக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். கண்டிப்பா கலந்து போக வேண்டாம். ஓகேங்க சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தது திரு கனக சபாபதி அவர்கள் கர்நாடகா மாநிலத்தில் இருந்து பேசுகிறார். நமது பேரவைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர். பல நல்ல கருத்துக்களையும் பல வழிகளையும் நமக்கு காட்டி சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு அரசு அதிகாரி. அவர்கள் இப்பொழுது பேச இருக்கிறார். வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் மத்தியானம் சார். கேக்குதுங்களா சார் குரல்? நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. ஓகே. சுஜாதா மேடம், அருமையான கருத்துக்கள் மேடம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் என்லைட்னிங் அஸ் வித் ஆல் த நல்ல முக்கியமா அந்த 2000 மெடல் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து மிக முக்கியமான ஒரு தகவல். ஸோ எந்த ஒரு ஒலிம்பியன்ஸும் அச்சீவ் பண்ணாதது, பேரா ஒலிம்பியன்ஸும் அச்சீவ் பண்ணாதது, ஸ்பெஷல் ஒலிம்பியன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. 2000 மெடல் நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்குறாங்க. பட் அவங்களுக்கான ஒரு நேஷனல் ப்ரோக்ராம், ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அந்த ஒரு ஸ்பான்சர் இல்லை, கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்பதான் நான் வந்து ஒரு தகவல் சொல்லணும்னு போட்டேன். என்னோட பேர் கனக சபாபதி. நான் இங்க கர்நாடக மாநிலத்துல சிஆர்சி அப்படின்னு ஒரு மையம் இருக்கு. நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வச்சு பண்றாங்க. அதுல அதிகாரியா, மறுவாழ்வு அதிகாரியா பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். அப்போ கவர்மெண்ட்ல இருந்து நேஷனல் ஃபண்ட் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஒரு ஸ்கீம் இருக்கு. நேஷனல் ஃபண்ட் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் டிபார்ட்மெண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டியோட ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம்ல அக்ராஸ் இந்தியா எந்த நேஷனல் ப்ரோக்ராம் நடந்தாலும் சரி, எனி பர்சன் வித் டிசபிலிட்டி, அவங்க பேரா ஒலிம்பியன்ஸா இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் ஒலிம்பியன்ஸா இருந்தாலும் சரி, அவங்க வந்து டெஃப் ஒலிம்பிக் பார்ட்டிசிபென்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்க நேஷனல் லெவலுக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல செகண்ட் ஏசி வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. அவங்களோட சேர்த்து அவங்க ஒரு அக்கம்பனியரையும் கூட்டு போகலாம். அப்புறம் அந்த ஈவெண்ட்ல போய் கலந்துக்கிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் பெர் பர்சனுக்கு 2500 rupees அவங்களுக்கு வந்து டிஏ இருக்கு. ஸோ டியர்னஸ் அலவன்ஸ், அவங்களோட ஃபுட்டு அண்ட் அகாமடேஷன் இதை அதில் மீட்டர் பண்ண முடியும். பெர் பர்சன் போட்டுருக்காங்க. மேபி அக்கம்பனியர் போனாங்கன்னா அவங்களுக்கும் கூட அது கிடைக்கிறதுக்கான வரேன். இதெல்லாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணா போதும். ஸோ அந்த ப்ரொபோசலை சப்மிட் பண்ணணும். இது மாதிரியான ஒரு ஈவெண்ட்ல நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் அந்த ஈவெண்ட் கலந்துக்கிட்ட உடனே அதில் போயிட்டு வந்ததுக்கான ப்ரூஃப் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ விதின் 15 days. ஸோ நான் இந்த கைட்லைனை இப்போ இளங்கோவன் சாருக்கு அனுப்பிச்சிருக்கேன். இந்த ஸ்கீமோட கைட்லைனை இந்த ஸ்கீம் வந்து இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு மியூசிக்கல் ஒரு காம்படிஷனாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய எக்ஸிபிஷன் ஆஃப் ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு செமினாரில் போயிட்டு அவங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் ப்ரெசென்ட் இருக்கட்டும். ஸோ அதில் ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் நேஷனல் லெவலில் அவங்க வந்து வின் பண்ணி அவங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தாச்சுன்னா அதில் எல்லாமே வந்து அதில் கவர் ஆகுது. இந்த நேஷனல் ஃபண்ட் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் அதை பிக்கப் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அந்த ஸ்கீம் கைட்லைன்ஸ் வந்து இருக்குது. ஒரு 15 பேஜ் டாக்குமெண்ட் தான். அதில் 6 or 7th பேஜில் இந்த டீட்டெயில்ஸ் ஒரு பேஜில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் அவங்க கலந்துக்கிறாங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து அழகாக ரீஇம்பர்ஸ் பண்ணுறதுக்கான நல்ல ஸ்கீம் இருக்குது, நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மை சப்மிஷன் மேடம். அதர்வைஸ் ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத்தோட அச்சீவ்மெண்ட் ஐ திங்க் ட்ரெமண்டஸ். ஸோ நிச்சயமா வந்து இதை இன்னும் நம்ம ஊக்குவிச்சோம்னா ஐ திங்க் லைக் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியான அச்சீவ்மெண்ட்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நன்றி மேடம், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. உடனே நாளைக்கே வந்து அதை பார்த்துட்டு என்ன பண்ண முடியும். ஏன்னா இப்போ 2 டீம் ரெடியா இருக்காங்க, டிக்கெட் போட்டு ரெடியா இருக்காங்க, ஜூன் 12ஆம் தேதி டிராவல் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமா நாங்கள் பார்க்குறோம் சார். டவுட் இருந்துச்சுன்னா உங்களை நான் நேரில் ஃபோன் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கனக சபாபதி சார், பல கருத்துக்களை தாங்களும் எடுத்து கூறி இன்றைய நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்தபடியாக மேடம்க்கு அனுப்பிச்சிட்டேன் டாக்குமெண்ட், மேடம்க்கு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிட்டேன். ஓகேங்க சார், ஓகே பார்த்துக்கிறேன். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். ஓகே மிஸ்டர் டேனியல், நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? டேனியல் சார் சொல்லுங்க சார். இல்ல, இந்த மாதிரி நம்ம கருத்து பரிமாற்றங்கள் வந்து பலருக்கு பல நன்மைகளை உருவாக்கும். சமாவேசம் பண்றதுல ஒரு பெரிய எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைகிறது மாற்றுக்கிறது இல்லை. இப்போ சார் வந்து செமினாரை பத்தி சொன்னார். நேஷனல் செமினார் எங்கேயாவது அட்டன் பண்ண போறதுனாலும் இது மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குன்னு, அது ஒரு நல்ல செய்தி. ஏன்னா நம்ம வரதக்குடி சார், சங்கராவன் சார்லாம் நிறைய நேஷனல் செமினார்லாம் அங்கங்க போறாங்க. அப்ப கூட அவங்க இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். மேடம், அவரு மிஸ்டர் ராமகிருஷ்ணன் பல கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கார். ஓகே, நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம் மேம். மேம் நான் ராஜேஸ்வரி கும்பகோணத்துல இருந்து பேசுறேங்க மேம். நான் வந்து எல்டி வந்து 80% மேம். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே செஸ் காம்படிஷன்ல அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைங்க. அது வந்து எல்டி எங்களை வந்து பாரா ஒலிம்பிக்ல இது பண்ணுவாங்களா மேம்? எனக்கு ஏஜ் வந்து 46 ஆயிடுச்சுங்க மேம். அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி என்னன்னு சொல்லுங்க. தேங்க்யூ மேம். கண்டிப்பா பேரா ஒலிம்பிக் தான். உங்க மாவட்டத்துல வேணா யார் இருக்காங்க நான் கேட்டு சொல்றேன். யாரை பார்க்கணும், நீங்க யாரை பார்த்தா உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும் நான் வேணா கேட்டு சொல்றேங்க. அந்த சார் கிட்ட சொல்லிடுறேன். அப்ப நீங்க அவங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, வில் கன்க்ளூட் சார். எஸ் சார், எஸ் சார். எல்லாமே சார் வணக்கம். சார் வணக்கம். ஒன் மோர் கொஸ்டின். எஸ் எஸ் மேடம் வணக்கம், வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலைக்கு எடுக்கும் போது ஆர்டினரி பர்சன்ஸ்க்கு அது ஒரு வகையான ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி பண்ணி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுப்பாங்க. அதே மாதிரி எஸ்ஓபியில இருக்கவங்களுக்கு, எஸ்ஓபியில வின்னர்ஸ்க்கு நம்ம கவர்மெண்ட்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்களா? இதுவரையும் அதற்கான வழி வகைகள் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்ல இதையும் நம்ம தான் முன்னெடுத்து போகணுமா? அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். அது ஒண்ணு. அப்புறம் அது இது சொல்லிட்ட அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் மேடம், ப்ளீஸ்.
சார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குங்க சார், நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி 4% வந்து காலேஜஸ் அட்மிஷன்ஸ் இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு, அது இருக்கு. ஆனா கொஸ்டின் என்னன்னா, நம்ம சில்ட்ரன் அந்த அளவுக்கு படிச்சு போவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அதாவது அவங்களுக்கு அறிவுசார் குறைபாடு இருக்கிறதுனால அந்த அந்த அளவு வேலைக்கு செய்யற அளவுக்கு நம்ம சில்ட்ரன் இருக்கிறது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மிங்க. பட் அந்த கோட்டால இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஒரு கொஸ்டின் மேடம். இப்போ கிட்டத்தட்ட 21 டிஸ்ட்ரிக்ட் கலந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் 18 டிஸ்ட்ரிக்ட் கலந்துக்கல. அதாவது ஃபண்டிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றீங்க. ஸோ இந்த 21 வகையான ஈவெண்ட்டும் பண்றதுக்கு ஒரு தோராயமா எவ்வளவு செலவாகும் மேடம்? ஒரு தடவை ஒரு ஈவெண்ட் நம்ம பண்றோம் அப்படின்னும் போது தோராயமா எவ்வளவு செலவாகும் மேடம் ஃபண்டிங்? சார் இப்போ ஒரு ஈவெண்ட்னு பாத்தீங்கன்னா, இப்போ சேலம் நான் சொல்றேங்க. இப்போ ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டா ஒரு ஒரு இப்போ மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ்ல இருந்தாங்க சார் வருவாங்க. இந்த எஸ்எஸ்ஐல இருந்தாலும் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை. ஸ்கூல்ல வரும்போது ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு 10 பேர் வர்றாங்கன்னா மினிமம் 250 பேர் வருவாங்க சார் அன்னைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. 250 பேர் வர்றாங்கன்னா காலையில நம்ம 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம்னு வைங்க. காலையில ஸ்டார்ட் பண்ணும்போது கோச்சஸ் வருவாங்க. அந்த கோச்சஸ்க்கான அவங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அப்புறம் அந்த டீ ஸ்நாக்ஸ் ஒரு லஞ்ச், மதியம் லஞ்ச் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சு அனுப்பிச்சிடும். இதுதான் எக்ஸ்பென்ஸ் சார். இதுதான் அந்த சாப்பாடு எக்ஸ்பென்ஸ் தான், வேற எதுவும் எக்ஸ்பென்ஸ் இருக்காது. எக்ஸ்ட்ரா வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்டேடியம்ல வாங்கினோம்னா ஸ்டேடியமுக்கு ஒரு 4000 3000 4000 கட்ட வேண்டியது, இது ஒரு எக்ஸ்பென்ஸ். இதுதான் வந்து மெயின் எக்ஸ்பென்ஸ். ஒன் டேல முடிஞ்சிடும். ஒவ்வொரு ஈவெண்ட்டை தனித்தனியா நடத்தினா ஒரு நாள்ல முடிஞ்சிடும். இல்ல நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு நாள் ஸ்டே இருக்கு அப்படின்னா ஒரு 4-5 ஈவெண்ட் ஒன்னா வச்சு கூட நடத்தலாம். மெயின் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுட்டு தான். அப்புறம் அந்த மெடல், அவங்களுக்குரிய மெடல், அந்த சர்டிஃபிகேட், டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கும், அந்த எக்ஸ்பென்ஸ். இதுதான் சார் மெயினா வர்றது. அப்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். இதுல திருவள்ளூர் மாவட்டம் நடத்திட்டாங்களா, கலந்துட்டு இருக்காங்களா? திருவள்ளூர் நிறைய நடத்திட்டாங்க சார் இருக்காங்க. அவங்க ஆக்டிவா தான் சார் இருக்காங்க திருவள்ளூர். அவங்க எல்லாமே 21 ஈவெண்ட் அவங்க நடத்திட்டாங்க. மகிழ்ச்சி மேடம். அப்புறம் இடம் வேணும்னு சொன்னீங்களா, ஒரு மினிமம் மேக்ஸிமம் எவ்வளவு தேவைப்படும் மேடம் ஒரு இதை நடத்துறதுக்கு, இந்த ஈவெண்ட் நடத்துறது? இப்போ ஒரு மதுரை அப்புறம் சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க் இருக்குது இல்லைங்களா சார்? பார்க், சின்ன சின்ன பார்க், நிறைய பார்க்கும் கட்டி வச்சுட்டு மாநகராட்சி பூங்கான்னு கட்டி வச்சுட்டு சும்மா யூஸ் பண்ணாம இருக்காங்க. அதையெல்லாம் போய் ரிக்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வந்து எங்க குழந்தைங்க கொடுங்கன்னு கேட்டு அங்க கூட ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ எவ்வளவு சின்ன ஒரு அந்த பார்க் எவ்வளவு இருக்கும், ஒரு சின்ன பார்க்கா இருக்கும், அந்த இடம் கூட போதுமானதா இருக்குங்க. அதுக்குரிய கேம் விளையாடலாம். அந்த பால் விளையாடலாம், இல்லாட்டி ஒரு ஷார்ட் புட் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு ஜாவ்லின் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாங்க. ஸோ எவ்வளவு சில இடமா இருந்தா கூட நம்ம பசங்க யூஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல முயற்சி எடுத்துருக்காங்க. சென்னையில மதுரையில எல்லாம் போய் கேட்டு மாநகராட்சி பெர்மிஷன் வாங்கி அந்த இடம் வந்து ஸ்பெஷலி ஃபார் த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி இவங்க மட்டுமே வந்து எப்ப வேணாலும் போய் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ இடம் வந்து எவ்வளவு சின்னதா இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேம் நம்ம அங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குரூப் கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாலிபால், ஃபுட்பால், அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் கிரவுண்ட் தான் தேவைப்படும், பெருசா தேவைப்படும். ஆனா இந்த இண்டிவிஜுவல் கேம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு அளவான கிரவுண்ட் இருந்தா போதுங்க. சரி மேடம், வெரி குட், தேங்க்யூ. அதுல நம்ம ஒரு இடம் கவர்மெண்ட் இடமே ஸ்கூல் பக்கத்துலயே இருக்கு மேடம், ஒரு 20 சென்ட் அதுக்கு மேல இருக்குன்னு வைங்க. அந்த இடம் வேக்கண்டா இருக்கு. அதை நம்ம இதுக்காக வாங்க முடியும்னா என்ன ப்ராசஸ், ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் சொன்னீங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். எந்த ஊர்லங்க சார்? திருவள்ளூர் மாவட்டம், ஆரணி. திருவள்ளூர். ஓகேங்க சார். திருவள்ளூர் மாவட்டம் நான் உங்களுக்கு அந்த பிரசிடென்ட் உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்றேன் சார். செல்வராஜ் சொல்லிட்டுங்க. அவர் வந்து அவரோட திருவள்ளூர்ல அன்புமலர் ஸ்பெஷல் என்ன பொறுத்தவரை டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மிஸ்டர் சீனிவாசனும் கோஆபரேஷனா இருக்காரு. கலெக்டரும் ஆல்சோ 100% கோஆபரேட்டிவ் பர்சன். எம்எல்ஏ அதுக்கு மேல. ஸோ இந்தியன் ரெட் கிராஸும் நம்மளோட சொசைட்டி நம்ம கூட இருக்கு. எல்லா சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கும் மேடம். அதனாலதான் இதை பயன்படுத்திக்கணும்னா நீங்க எங்களுக்கு வழிகாட்டினீங்கன்னா இது ஒரு விஷயமா நம்ம முடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. திருவள்ளூர் நல்ல டீமுங்க சார். அவர் செல்வராஜ் சார், அந்த ஹோப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நாகராணி மேடம் அவங்களும் இருக்காங்க. அவங்க ஆக்சுவலா கவர்மெண்ட் நாகராணி மேடம்னா ஆவடி தானே, பட்டாபுரம் ஆவடி அவங்களா? அவங்க தானுங்க. ஹோப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இப்போ சமீபத்துல அவார்ட் எல்லாம் தருவாங்க. ஆமாங்க, அவங்க தான். ஆமாங்க சார், அவங்க தான். ஆமாங்க, அவங்க தாங்க.
அவங்களும் எஸ்ஓபியில் இன்வால்வ்டா இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. நான் உங்களை கனெக்ட் பண்ணி விடுறேங்க சார். அவங்களுக்கு உங்க கூட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. என்ன பண்றதோ பண்ணுவாங்க சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் யுவர் கைடன்ஸ். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேடம் ராமகிருஷ்ணன், இப்போ நீங்க இந்த 5 பேர் கொண்ட குழு இருக்கு இல்லையா, இது வந்து ரெகக்னைஸ்ட் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லையா? சார் எஸ்டிஏடி ரெகக்னிஷனுக்கு அப்ளை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்ப நீங்க இதுல உங்களை நியமிச்சது யாரு? என்னங்க சார்? நீங்க இந்த 5 பேர் கொண்ட குழு இருக்கு இல்லையா, நீங்க இப்ப அந்த 5 பேர் கொண்ட குழு இருக்கீங்க இல்லையா, ஆமாங்க சார். இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணது யாரு? இது ஃபார்ம் பண்ணது எஸ்ஓபி டெல்லியில இருந்து ஒரு பார்வையாளர் வந்துங்க சார். அவரு தெலுங்கானா மாவட்டத்துக்கு வந்திருந்தாரு. அவரு பிளஸ் நம்ம ஊர்ல வந்து ரவிச்சந்திரன், ப்ரொஃபசர் ரவிச்சந்திரன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திருக்கோவிலூர்ல இருக்காரு ப்ரொஃபசர் ரவிச்சந்திரன். அவர்தான் வந்து அவர்தான் வந்து முன்னின்று எலெக்ஷன்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயர் நடத்தினாருங்க சார். அவர்தான் லைசன் ஆபீசர். அவர்தான் லைசன் ஆபீசரா இருந்து இந்த எலெக்ஷன் நடத்தி முடிச்சது அவர்தான் சார். இல்ல மேடம், இப்ப என்ன கேள்வினாக்க, நீங்க வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு பாடியா இல்ல இது ஒரு பிரைவேட் இனிஷியேட்டிவா? கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் பாடி தான் சார். கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ உங்களுடைய சூப்பர்வைசிங் பாடி யாரு? சாய் சார், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சாய். ஓ, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே. இப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து உங்களோட இதுக்கு ஏதாவது கிராண்ட் கொடுக்குறாங்களா? இல்லைங்க, அதுக்கு எதுவும் ஃபண்ட் இல்லைங்க. அங்க ஸ்டேட்டுக்கு எதுவும் ஃபண்ட் கொடுக்கறது இல்லைங்க. உங்களோட ஃபண்ட் எதுவுமே எந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கறது இல்லை. எது கொடுக்கறது இல்லைங்க. Sir, this is only for affiliating institutions, sir. அது வந்து என்னன்னா இது மாதிரி வந்து ஐடென்டிஃபைங் த NGOs அண்ட் வாலண்டியர் ஆர்கனைசேஷன் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவோம். அந்த ரெகக்னைஸ் பண்ணவங்க வந்து தேர் என்டைட்டில் டு கண்டக்ட் கேம்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஹானரரி பாடி மாதிரி. I request I may be allowed to speak, sir. Sir, வணக்கம். I request I may be allowed to speak. சார் ரவிச்சந்திரன் சார், இப்போ சார் வெல்கம் ரவிச்சந்திரன் சார். வருக வருக. வணக்கம் ரவி சார், பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா, கேக்குதா நான் பேசுறது? சார் ரவிச்சந்திரன் சார் நல்லா கேக்குது, ஆடிபிள், பேசுங்க. தேங்க்யூ. ஆமா, ரொம்ப மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் ஐயா, மரியாதைக்குரிய இதர நண்பர்கள், மற்ற பெரியவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வந்து இஸ் அன் அசெட் டு தி என்டையர் டிசபிலிட்டி மூவ்மெண்ட். ரெண்டாவது, எங்களுடைய ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு அவங்க வந்து வாராது அந்த மாமணியா வந்து வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. ஒரு 2 கொஸ்டின்ல நான் வந்து பேசணும்னு விருப்பப்படுறேன். இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்றேன். இது 163வது கூட்டம். எனக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதற்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல 2 விஷயங்கள் மாத்திரம் சொல்ல விருப்பப்படுறேன் சார். ஒண்ணு என்னன்னா, இது 2மே சட்டம் சார்ந்த விஷயம். சங்கராமன் ஐயா அவர்களோட லீகல் பொசிஷன் என்ன கேட்டு, அது ரொம்ப வலுவான ஒரு கேள்வி. இது என்னன்னா, இந்தியாவுல எல்லா கேம்ஸுக்கும் தனித்தனியான ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இருக்கு. உதாரணமாக வாலிபால்னா வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்று ஒரு கேமுக்கும் ஒரு நேஷனல் ஃபெடரேஷன் இருக்கு. இந்த ஒரு கேமுக்குமான நேஷனல் ஃபெடரேஷனை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ் பண்ணி அவர்களுக்கு ஃபண்டிங் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த நேஷனல் ஃபெடரேஷன் பூராவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அந்த பர்டிகுலர் விளையாட்டை சார்ந்த ஒரு தேசிய அமைப்பாகும். நான் ஏற்கனவே சொன்னது போல, பாக்ஸிங் ஃபெடரேஷன் அது பாக்ஸிங் மாத்திரம் தான். அதற்கு மாநில அமைப்பு இருக்கும். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் சேர்த்து ஒரு அகில இந்திய அமைப்பு இருக்கு. ரொம்ப நாளாக ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத் வந்து வெறும் NGO அமைப்பாக மாத்திரமே நீடித்து கொண்டிருந்தது. கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல
மத்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் இவர்களுக்கு ஆண்டுதோறும் ஏதோ ஒரு 30 லட்சம் 35 லட்சம் டெல்லியில் இருக்கிற அலுவலகத்துக்கு கொடுத்தாங்க. மற்றபடி ஒரு மாநிலத்திலும் இருக்கிற எஸ்ஓபி ஸ்டேட் சாப்டருக்கு மாநில அரசோ மத்திய அரசாங்கமோ தொடர்ந்து கன்சிஸ்டன்டா நிதி உதவி கொடுக்கல. இப்பவும் எந்த நிதி உதவியும் இல்லாமல் தான் சுஜாதா அம்மையார் தெளிவாக சொன்னாங்க. பல சங்கடங்களுக்கு இடையில இது நடந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மீதி ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு நேஷனல் ஃபெடரேஷன் இருக்கு. ஆனால் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ல 21 விளையாட்டுகளுக்கும் சேர்த்து ஒரே அமைப்பாக இருந்தாலும் எஸ்ஓபி ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத்தை ஒரு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அங்கீகரித்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. இப்போ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனாக அங்கீகரிக்கப்பட்டால் நேச்சுரலா என்ன வருதுன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட் ஆஃப் இந்தியா இந்த விளையாட்டை இந்த ஃபெடரேஷனுடைய நடவடிக்கைகளை ஸ்போர்ட்ஸ் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கோட் வந்து கவர்ன் பண்ணுது. ஆகவே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஃபெடரேஷன் என்கின்ற வகையில எஸ்ஓபி என்ன பண்ணணும்னா, ஒரு மாவட்டத்திலையும் ஒரு எஸ்ஓபி தென்காசி கமிட்டி, எஸ்ஓபி திருநெல்வேலி கமிட்டி, எஸ்ஓபி திருவள்ளூர் கமிட்டி என்று போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களையும் கமிட்டிகள் அமைக்கணும். நாங்க கடந்த மே மாதம் 24ஆம் தேதி முன்னதாக 32 மாவட்டங்கள கமிட்டி அமைச்சிருக்கோம். இந்த 32 மாவட்டங்கள்ல சுமார் 22 மாவட்டங்கள் ரொம்ப நல்ல பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களால முடிந்த அளவுக்கு அவங்க செய்யறாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, இது அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பானா அகில இந்திய அளவுல ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனாக மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரதனுடைய தமிழ்நாடு சாப்டர் அதனால we are a nationally recognized body. இது வந்து புதிதாக ஸ்போர்ட்ஸ் கோடுக்கு கீழே கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் சீஃப் ஜஸ்டிஸ் அமர்வினுடைய தீர்ப்புக்கு பிறகு கோர்ட் சொன்னது மாதிரி ஒரு மாவட்டத்திலையும் ஒரு ஃபெடரேஷன் சாப்டர், டிஸ்ட்ரிக்ட் ஃபெடரேஷன் சாப்டர் ஆரம்பிச்சு அதுல இருக்கிற வாக்காளர்களை வைத்து 5 பேர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபெடரேஷன்ல இருப்பாங்க. அதே 5 பதவிகளுக்கு மாநில ஃபெடரேஷன் இருக்கு. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத் தமிழ்நாடு. சோ இந்த 32 சொச்சம் மாவட்டத்திற்கும் தலா 5 பேர் என்கின்ற ரீதியில வாக்காளர்களை வைத்து ஆனுவல் ஜெனரல் பாடி நடத்தி அகில இந்திய ஸ்போர்ட்ஸ் எஸ்ஓபியினுடைய போர்டு மெம்பர் பார்வையாளராக வந்து தேர்தல்கள் சிறப்பாக எந்த மனக்கசப்பும் இல்லாமல் நடந்தேறியது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயம் என்று மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்கள் இதை பொது வெளியில நாங்க நடத்தின ஒரு ட்ரைனிங் கேம்ப்ல பேரண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் இவர்களுக்கான பெரிய ட்ரைனிங் கேம்ப் வந்து சென்னையில நடத்தணும், தாம்பரத்துல நடந்து. அப்ப சிறப்பு விருந்தினரா வந்த மேகநாத் ரெட்டி மெம்பர் செக்ரட்டரி எஸ்பிஐடி இந்தியாவுல ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையே இல்லாமல் சட்ட சீட்ல அருமையாக தீர்த்து வைத்த ஒரே ஃபெடரேஷன் எஸ்ஓபி தான் என்று அவரால் பாராட்டப்பட்டு விட்டது. நாங்க அங்கே அவருக்கு ஓப்பன் என்ன வேண்டும் வைத்தோம்னா, மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஐயா கிட்ட சொல்லி எங்களுக்கு இந்த எஸ்ஓபி டீம் தமிழ்நாடுக்கு இப்ப சுஜாதா அம்மையார் உட்பட இருக்கிற 5 பேர் கொண்ட டீம் 4 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஓராண்டு முடிஞ்சு போச்சு, இன்னும் 3 ஆண்டுகள் தான் இருக்கு. இந்த 3 ஆண்டுகளும் பாக்கி இருக்கிற 28 இந்த 21 கேம்ஸுக்காகவும் 32 மாவட்டங்களையும் வேலை செய்யறதுக்கு ஒரு மொத்த கார்பஸாக ஆண்டுக்கு 50 லட்சம்னு 2 கோடி கொடுத்தா போதும். நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ரொம்ப சிறப்பாக பார்த்து கொள்கிறோம். நாங்க இதுக்கான இந்த 2 கோடி ஒரே நேரத்தில் கொடுக்க வேண்டாம், ஆண்டுக்கு 50 லட்சம் என்பதை நாங்க அவ்வப்போது யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கொடுத்ததை ஒட்டி எங்களுக்கு இந்த நிதி உதவி செய்யுங்கள் என்று வலுவான வேண்டுகோளை மேகநாத் ரெட்டி மூலம் பெற்றோம். அவரும் எங்களால ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் ஆகி இந்த கோரிக்கையுடைய நேர்மையை புரிந்து கொண்டு எங்களுக்கு ஒரே வாரத்துல துணை முதலமைச்சருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தார். நாங்கள் எழுத்துப்பூர்வமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் இந்த வேண்டுகோளை சமர்ப்பித்து விட்டு கடந்த 6 மாதங்களாக காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப உதவிக்கிற மாதிரி ஸ்ரீ அண்ணா வரதகுட்டி அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் இருக்கிற இந்த அமைப்பு அரசு செயலரிடம் அரசு
துணை முதலமைச்சரிடம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த வேண்டுகோளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அவர்களுக்கு நினைவுபடுத்தினால் இது எங்களுக்கு மிக பேருதவியாக இருக்கு என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எஸ்ஓபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எங்களுடைய வேண்டுகோள். ரெண்டாவது, இது வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் கிளாரிபிகேஷன். இதே நம்ம சக மாற்றுத்திறனாளிகள் என்ற வகையிலும் எங்கள் மேல் நீங்கள் காட்டுகின்ற பரிவிற்கு நாங்கள் எப்பொழுதும் கடன் பட்டிருக்கோம். இது இன்னைக்கு நேற்று இருக்கிற பரிவுணர்ச்சி இல்லை. 25 ஆண்டுகளாக அண்ணா வரதுக்குட்டி தங்கராம் ஐயா அவர்களெல்லாம் மாநில மாநாடு கொடியேற்றத்துல இருந்து எங்களோட இருந்திருக்காரு. அதனால இந்த நன்றி என்னைக்கே எங்களுக்கு இருக்கும். அதை ஒட்டியும் ஒரு கேள்வி என்னன்னா, பேரா ஒலிம்பிக்ஸ் இதே போன்று நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டு வந்திருக்கிறதா வரவில்லையா என்பதை தயவு செய்து நீங்கள் உத்தரவாதம் செய்து கொள்ளுங்கள் என்றும் இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2 விஷயங்கள் தான் சொல்ல வந்தேன். எங்கள் சுடாமையார நீங்கள் எல்லா அணிகளுக்கும் எடுத்துன்னு போறதுல நீங்கள் செய்திருக்கிற இந்த பெரும் உதவிக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை என்னுடைய அடக்கத்தோடு பெரியவர்கள் இருக்கிற அமைப்புல மிகுந்த தன்னடக்கத்தோடு என்னுடைய நன்றிகளை உங்களுக்கு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். வணக்கம். Excellent, excellent, sir. Excellent, sir. Sir, we will make a detailed deliberation, sir. Once more, we will make a detailed deliberation. ரவிச்சந்திரன் சார், நீங்க மீட்டிங்ல வந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். நான் ஏன்னா எங்களுக்கு இருந்த நிறைய கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்க. எப்பொழுதெல்லாம் என்னால முடியுதோ அப்பெல்லாம் கலந்துக்கிறேங்க ஐயா. தேங்க்யூ. மிக்க நன்றி சார். ரொம்ப பெருமையா இருக்கு ஆக்சுவலா. அதாவது பல்வேறு ரிசோர்ஸ் பர்சன்ஸ் வந்து ரவிச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி நீங்கன்னு சொன்னாரு. ஆக்சுவலா வந்து இது நாம இது வந்து நீங்க நான்ல கிடையாது. இது வந்து நம்முடைய இயக்கம். இது சங்கராம சாரும் சரி எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வந்து மாற்றுத்திறனாளினாவே அது நம்முடையது அப்படிங்கிறதான் நம்ம அந்த ஒரு எண்ணம் இருக்குது. அது ரவிச்சந்திரன் சாருக்கும் தெரியும். அது உண்மையில் ரவிச்சந்திரன் சாரோட இனிஷியேட்டிவ் வந்து எண்ணி பாராட்டத்தக்க வகையில் இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து அவர் பேசணும்னு 4 கணக்காக கேட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நாலேஜபிள் பர்சன் அண்ட் ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன். ரவிச்சந்திரன் சார்னா ஆக்ஷன் அப்படிதான் எனக்கு மைண்ட்ல வரும். ஆக்சுவலாக அவர் முதல்ல என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னிலிருந்து இட் ரிஜிஸ்டர் மை மைண்ட். தேங்க்யூ ஸோ மச் ரவிச்சந்திரன் சார் ஃபார் அட்டெண்டிங் த ப்ரோக்ராம். நீங்கள்லாம் தான் சார் இந்த வளங்கள், மாற்றுத்திறனாளிகளுடைய வளங்கள் நீங்க தான். ஸோ அதனால உங்களை எல்லாம் எண்ணும் போது உண்மையிலே எங்களுக்கு வந்து மெத்த மகிழ்ச்சி அடைகிறது. நிச்சயமா பயணிப்போம் சார். நம்முடைய தேவைகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா அதுக்காக போராட்டம் தான் அதிகமா இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 50 லட்சம்ங்கிறது வந்து தமிழக அரசுக்கு பெரிய உதவி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபண்ட் ஃபார் டிசபிலிட்டி அந்த விஷயத்தை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த நாள் வந்து மிக சிறந்த ஒரு நாள். ஒவ்வொரு நாளும் சிறந்த நாள் தான். ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கீப் ஆன் வி ஆர் ஆடிங். இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு கலந்துட்டு இருக்கிற மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் வந்து உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு அனுப்புங்க இந்த யூடியூப் லிங்க் எல்லாமே. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது நமக்கான வாய்ப்புகள் வசதிகள் வந்து நமக்கு தெரியும். மற்றவங்களுக்காக நம்ம வந்து என்ன அவங்களுக்கு தேவை இருக்குதுங்கிறதே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கலந்துக்கிட்டே நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத் பத்தி பேசியிருக்காங்க. லீகல் பாடியா இல்லைங்கிற ஒரு வேலிட் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பேரா ஒலிம்பிக்கும் நம்ம லீகல் பாடி இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா சட்ட சிக்கல்கள் இல்லாமல் நம்ம விஷயத்தை கொண்டுட்டு போகும்போது நிச்சயம் நம்ம மாற்றுத்திறனாளியோட தேவைகள் வந்து நிறைவேற்றப்படும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா வந்து ஒவ்வொரு நாளும் எடுக்கின்ற நம்ம தலைப்புகள் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு சிதம்பரம் சார், நீங்க வந்து கண்டிப்பா நம்மளுடைய மீட்டிங்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு கம்போடியமா கொண்டு வரணும். நிச்சயமா சார், நிச்சயமா. அதை வந்து நிறைய பாகங்களா வெளியிடுங்க. முதல்ல 1 to 50 அது ஒரு பார்ட் 1. அப்புறம் 51 100 இந்த மீட்டிங்ஸ். அப்புறம் 100 150. நீங்க அட்லீஸ்ட் ஒரு பிகினிங் பண்ணுங்க. மொத்தமா பண்ணாலும் ஒரு 50ஆவது முதல்ல பண்ணுங்க. இனிஷியேட் பண்றது எங்களுக்கும் we are also running behind the very schedule sir. அது இனிஷியேட் பண்ணிடுறோம் சார். will do sir. We are planning நம்ம now. பண்ணுவோம். அதை வந்து நூல் வெளியிட்டா கொண்டு வருவோம் நம்ம சில விஐபிஸை கூப்பிட்டு. நிச்சயமா சார், நிச்சயமா சார். that is our plan சார். நிச்சயமா பண்ணிடுவோம் சார். நிச்சயமா that is our agenda sir. Within நம்ம 175th week வந்து we are releasing the book sir. 175th week we are going to do it. At least 1 volume will release sir. That English and Tamil both the things will ready to release sir.
ஐ கமிட்டிங் மை செல்ஃப், பிலீவிங் மை அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் மீ, டெஃபினெட்லி தே வில் சப்போர்ட் மீ, இன்க்ளூடிங் நீங்களாம் தான் அணிதிரளி அமர் சகோதர சேவாசங்கத்துல வேணும். உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ we will do. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் சார், டெஃபினட்டா சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், ஓவர் டு யூ அத்யனா சார். எஸ் சார், எஸ் சார். சார், அடுத்தது கூட்டத்தினுடைய நிறைவு உரையை சொல்லி இதனுடைய நிகழ்வுக்கு இறுதியாக வருவோம். சிதம்பரம் சார். இவர் சார் அட்வொகேட் சுரேஷ் வந்திருக்காரு. ரொம்ப நாள் காணாம போனவர் இப்போ வந்திருக்காரு. அட்வொகேட் சுரேஷை வந்து சிவப்பு கம்பளம் விதித்து இந்த பேரவை வரவேற்கிறது. ஐயா அவர்கள் வந்து நன்றி உரை வந்து நல்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். சபையோருக்கு அடியனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அதாவது இந்த சங்கத்துல இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் கடவுள் நீண்ட ஆயுளையும் அமைதியான மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு என் நன்றி உரையை ஆரம்பிக்க உள்ளேன். வாய்ப்பிற்கு நன்றி. ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த கூட்டத்தோட வெற்றியை எங்க நம்ம சொல்லலாம்னா, கூட்டம் ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரையும் நம்ம சங்கர்ராமன் சாரும் நம்ம ராமகிருஷ்ணன் சாரும் ஃபுல்லா இருந்தாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு முழுசா அவங்க கேட்டு அதுல சில பல கேள்விகளையும் கேட்டு அடுத்த இன்னொரு தரம் இதை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதே இதனோட வெற்றி, இதனோட முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. ரைட், மகிழ்ச்சி. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அத்தியனா சாரோட ஒரு முகத்தை நம்ம பார்த்துருக்கோம். எப்படின்னா, முகாமெல்லாம் நடத்திருக்காரு சேலத்துல. ஆனா இன்னொரு முகம் எப்படி காட்டாருன்னா, சுயம்வரம் அப்படின்றத இன்னொரு முகத்தை காட்டி இன்னொரு நிகழ்ச்சியை பண்ணாரு. அதுல நம்ம எல்லாருமே கலந்துட்டோம். இப்ப என்னடான்னா ஒரு 3வது முகத்தை காட்டுறாரு. எஸ்ஓபி, இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத் அப்படின்னு. ஸோ இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியா அவரு பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு பெருத்த ஒரு மகிழ்ச்சி. அதற்கு ஆண்டவன் அவருக்கு நான் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தந்து இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு முதற்கண் நன்றி. அடுத்ததாக திருமதி சுஜாதா அருண்குமார் அவர்கள் இந்த 163வது இணைய கருத்தரங்கு, சாதாரண விஷயம் அல்ல, 163வது இணைய கருத்தரங்கில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து அது பங்கு கொண்ட அனைவருக்குமே மகிழ்ச்சி தான். ஏன்னா அவங்களோட பேசின ஒவ்வொரு கருத்துமே, அவங்க அந்த விஷயத்தை தாண்டி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆரம்பத்துல இருந்து சப்ஜெக்டுக்குள்ளேயே இருந்தாங்க, சப்ஜெக்டை தாண்டவே இல்லை அவங்க. ஆக அவங்களுக்கும் ஒரு சின்ன ஏக்கம் இருந்தது. என்னதான் கருத்துக்கள் தரவுகள் நமக்கு சொன்னாலுமே we need more awareness sir for this specially abled children அப்படின்னும் போது எனக்கு ஒரு ஊசி குத்தின மாதிரி இருந்தது. என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு யூனிஃபைடு பார்ட்னர்ஸ் தேவை சார் ஃபார் கண்டக்டிங் எஸ்ஓபின்னும் போது இன்னொரு ஊசி குத்துனாங்க. அதுக்கப்புறம் சார் 21 டிஸ்ட்ரிக்ட்ல தான் பண்ண முடிஞ்சது, இன்னும் 18 டிஸ்ட்ரிக்ட் பண்ணல. காரணம் என்னன்னா அங்க ஃபண்டிங் பிரச்சனை சார். இது 3வது ஊசி. ஸோ இப்படி அதாவது மிக சிறந்த வல்லுநர்களே கொஞ்சம் அங்க தடுமாற்றம் வருது. ஏன்னா காரணம் அவங்க கிடையாது, அவங்க அதை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்களை ஈடுபடுத்தி கொண்டு இந்த ஒரு வருஷத்துல வந்து சம்மர் கேம்ப்ல 1062 அவார்டு, வின்டர் மெடல் வந்து ஒரு 968, ஆகக்கூடிய ஒரு 2030 அவார்டு அவங்க இந்த எடுத்துட்டு வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது செலவு பண்ணது 4-5 கோடி தான். ஆனா பாத்தீங்கன்னா 2000க்கு மேல மெடல் வாங்கிட்டு வரும்போது அவங்களை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ரவிச்சந்திரன் சாரு இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுதாரணமா இருக்கிறாரு அப்படின்னும் போது அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர் ஒரு ஜாம்பவான், அவரு பின்னாடி இருக்கிறது நமக்கு சந்தோஷம். அவரு நம்ம வரதகுட்டி சாரோட பழைய 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 ஃப்ரெண்டு. அவர் அண்ணான்வார், இவரு அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு இவங்களுக்குள்ள இருக்குது. ஸோ அவரு நம்ம ரவிச்சந்திரன் சாரும் இதுக்கு பின்னாடி இருக்கிறாருன்னு போது ஒரு மெத்த மகிழ்ச்சி. அதுவும் இல்லாம இதுல வின் பண்ணவங்களுக்கு மோடிஜியே வந்து பார்லிமெண்ட்ல ஒரு ஹானர் பண்ணதா பேப்பர்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இன்னும் 11 ஸ்போர்ட்ஸ் சென்டரு தமிழ்நாட்டுல இருக்கு சார். அதுல சேலத்திலேயே 40 இருக்குன்னு அவங்க கோட்டா அடிச்சுட்டு போயிட்டாங்க. எப்படி சேலம் கோட்டா அடிச்சுட்டாங்க. சேலம் அத்தியனா சாரு நம்ம மேடமும் சுஜாதா மேடமும் சேர்ந்து. ஸோ மீதி ஒரு 7 தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அதனால அவங்க எவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இருக்குன்றது இதுல இருந்தே புரியுது. ஸோ
கோச்சஸ் நீங்களும் வாலண்டியர்ஸா உள்ள வாங்க. உங்களுக்கு கோச்சிங் எந்த வாலிபால் தெரிஞ்சா, ஃபுட்பால் தெரிஞ்சா உள்ள வந்து கத்துக் கொடுங்க. ஐடி ஃபார் அதாவது ஆட்டிசம் பீப்புளுக்கு இந்த மாதிரி வந்து கத்துக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 5 கேட்டகரிக்கு உங்க சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அத்தியனா சார் என்ன சொன்னா, இந்த மாதிரி கலந்துக்கிட்டு அவங்க அதுல ஜெயிக்கும் போது அவங்க பெற்றோர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியை நான் பார்த்தேன். அந்த ஃபேஸ்ல ரொம்ப ஹாப்பினஸ் தெரிஞ்சுது. இதை தான் நான் ரொம்ப விரும்பினேன் அப்படின்ற மாதிரி அத்தியனா சார் அதை நேர்ல பார்த்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் 2 விஷயம் போசி அண்ட் போஸ்னியாவுக்கு வித்தியாசம் சொன்னாங்க. நம்ம முகமது பிலால் வேலூர்கார் கேட்கும்போது. ஸோ எஸ்ஓபி அப்படின்ற ஒரு புது விஷயம் கிடையாது. நல்ல விஷயம். அதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் முன்னெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம நேராவே கனகசபா சார் வந்து அவர் என்னைக்குமே ஆன் தி பாயிண்ட். எப்படி பக்கத்து ஸ்டேட்டு, ஆனா நம்ம ஸ்டேட்டுக்கு தான் எப்பயுமே ஓட்டு போடுவாரு. எப்படி நம்ம ஸ்டேட்டுக்கு எதை வேணாலும் உடனே போடுவாரு. அந்த அளவு நல்ல மனுஷன், சும்மா சொல்லக்கூடாது. கனகசபா சார் இன்னைக்கு ஒரு நியூஸை கொடுத்துறாரு. என்னதான் டிராவலிங் வந்து நிப்பாட்டிட்டாலும் இப்பவும் டிராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர் தர்றாங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த சொன்னாரு. ஸோ அது அடுத்தது அமர் சேவா சங்கம் டேனியலும் உள்ள இருக்காரு. இன்னும் அதை சிறப்பா எடுத்துட்டு போவாருன்னு நம்ம இந்த நல்ல நேரத்தில் நம்புறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்லயும் இந்த மாதிரி வந்து தங்குறவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி இருக்கு அப்படின்ட்டு நம்ம புஷ்பராஜ் சார் லாஸ்ட் டைம் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கும் போது கெஸ்ட் ஹவுஸ்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அவைலபிலிட்டியும் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதனோட அமைப்பு ஸ்ட்ரக்சர் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது அப்படின்னும் போது, ஸோ இதை தான் இவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 38 எஸ்ஓபி கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுல 38ல 32 நல்லா இருக்கு. மேல 20 ஆரம்பிச்சோம். 1 வருஷத்துல நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ துணை முதல்வரோட இது சம்பந்தமா நாங்க அவர் ஐஏஎஸ் ஸ்ரீ மேகநாத ரெட்டி மூலமா ஒரு விஷயத்த வச்சிருக்கோம், ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கோம் அப்படின்னு ரவிச்சந்திரன் சார் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு 50 லட்சமா செலவு பண்ணா ஒரு 2 கோடி செலவு பண்ணி ஒரு நல்ல அளவில் எடுத்துட்டு வந்துடும். அதுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சிதம்பரம் சார் தெளிவா சொன்னார். நீங்க நாங்கன்னு பிரிக்காதீங்க, நம்ம கலைஞரே சொல்லியிருக்கிறார் நாம் அப்படின்ட்டு. ஸோ அவரும் அவர் எப்பயுமே முன்னெடுக்கக்கூடியவர் நம்ம பேராசிரியர். அதுல மாற்று கருத்து கிடையாது. அவரு சும்மா ஒரு புள்ளி போட்டா கோலம் போடுறவர் அவரு. அதனால சிதம்பரம் சார் இனிமேல் இது ஒரு சப்ஜெக்டை எடுத்துருவாருன்னே நினைப்போம். ஸோ அவருமே இதுல இல்லைன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், உலகம் சுற்றும் வாலிபன் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காரு. யார் இந்த உலகம் சுற்று வாலிபன்னா நம்ம அமர் சேவா சங்கம் சங்கர் ராமன் சார் தான். எங்க எது பண்ணாலும் முதல்ல கிளம்பிடுவாருங்க. அவர் எப்ப பார்த்தாலும் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, நம்ம நாட்டு பேரை கொஞ்சமா தான் சொல்லுவார் போல இருக்கு அவரு. அந்த மாதிரி இன்டர்நேஷனல் அவரு இன்டர்நேஷனல் இதுக்காக அவர் ரொம்ப செலவு பண்றாரு. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா அதனோட இருந்ததை வச்சே அவரோட முக்கியத்துவம் எனக்கு தெரியுது. கேட்ட கேள்வி, அவரோட ஈடுபாடு, அதுல இருந்தே சங்கர்ராமன் சார் இன்னொரு புது ரூட்டு போட போறாரு. சார் நான் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஆர்கனைசேஷனை பத்தி நிறைய சொல்லுவேன் சார். தேங்க்யூ சார். அதாவது இப்ப கூட அதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். மகிழ்ச்சி. ஸோ எதுக்கு இதை சொல்றேன்னா, ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அமர் சேவா சங்கம் கொடுக்குது. குறிப்பா நம்ம சங்கர்ராமன் சார் தரார். அதுக்காக நான் சொல்ல வர்றேன். ஸோ இதுல ஸ்போர்ட்ஸ் ப்ரியாரிட்டியில நம்ம தமிழ்நாட்டுல அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு நம்ம மதிப்புமிகு வாழும் சித்தர் ராமகிருஷ்ணன் சாரும், திரு சங்கர்ராமன் சாரும், நம்ம பேராசிரியரும், இத சேலத்துல நடத்தி முடிச்ச திரு மதிப்புமிகு நம்ம சேலம் மாங்கனி அத்தியனா சாரும், இதுக்கு நமக்கு எல்லாம் முன்னோடியா இருக்கக்கூடிய தலைவர் திரு டிஏபி வரதகுட்டி அவர்களும் கண்டிப்பா இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். ரவிச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி நம்ம கண்டிப்பா இதை சாதிப்போம். சாதனையாளர்கள் என்பது மாற்று கருத்து கிடையாது. நாம் சாதிக்க பிறந்தவர்கள். சோதனை இருந்தாலும் சாதிப்போம். ஏன்னா சங்கர்ராமன் சார் சொல்லும்போது 18 படிக்க ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இதை நிஜத்துல நான் எங்க பார்த்தேன்னா, குற்றாலத்துல குளிக்கும் போது ரேம்ப் கடைசி வரையும் போட்டிருக்காங்க. இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆக இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் முன்னெடுத்து முடித்தவர்கள் நாம். அதாவது எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், வெற்றியாளர் பக்கத்துல இருறா, சாதனையாளர் பக்கத்துல இருறா அப்படின்னு சொல்லுவார். ஆக ஏன்னா நம்மளும் வெற்றியாளரா மாறிடலாம், சாதனையாளரா மாறிடலாம்
அப்படின்றதுக்காக. ஸோ வெற்றியாளர்களை கொண்டது இந்த பேரவை, சாதனையாளர்களை கொண்டது இந்த பேரவை. பேரவையில் அங்கம் வகிப்பதன் மூலமாகவும் பேரவையில் இணைய கருத்தரங்கில் பங்கு கொள்வதன் மூலமாகவும் பலருக்கு நாம் முன்னுதாரணமாகவும் பலருக்கு நல்லது செய்பவர்களாகவும் நாம் இருக்கிறோம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆகவே இன்று இந்த அருமையான ஒரு தலைப்பை கொடுத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், அருமையான தலைப்பில் இந்த சிறப்பு உரையாற்றிய திருமதி சுஜாதா அருண்குமார் அவர்களுக்கும் பேரவை பல கோடி நன்றிகளை, பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இவங்க பேசும்போதே இங்க மெட்ராஸ்ல நார்த் சென்னை எஸ்ஓபி இன்சார்ஜ் கீதா சொன்னாங்க, நல்லவங்களை போட்டிருக்கீங்க இன்னைக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ரொம்ப திறமையானவங்க சார், இந்த ஒரு வருஷத்துல அவங்கள வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டை அப்படின்னு அந்த பாராட்டை எடுக்கும் போதே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவு ஒரு திறமையான ஒரு சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு வந்திருக்கும் போது மிக்க மகிழ்ச்சி. நம்ம ராமகிருஷ்ணன் சார் இன்னொரு தரம் கூட இவங்களை கூட்டுவாங்க, இன்னும் பல விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கன்சிடர் பண்ணுவோம். ஆகவே இந்த நல்ல இணைய கருத்தரங்கை பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி, இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நன்றி. குறிப்பா இதுல முதல்ல இருந்து கடைசி வரையும் பாராட்டு கொண்ட, அதாவது பங்கு கொண்ட திரு சங்கர்ராமன் சார் அவர்களுக்கும் வாழும் சித்தர் ராமகிருஷ்ணன் சார் அவருக்கும் மறுபடியும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சேலம் மாங்கனி திரு அத்தியனா சாருக்கும் அப்போது நல்ல கருத்துக்களையும் சிறப்பு கருத்துக்களையும் வழங்கக்கூடிய பேராசிரியர் மற்றும் நம் கனகசபா சார் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் எப்போதும் இந்த ஃபார்வர்ட் செய்து கொண்டிருக்கும் திரு குடந்தை திரு இளங்கோவன் அவர்களுக்கும், இளப்பன் கோபாலகிருஷ்ணன், சுபான் அவர்களுக்கும், ஆரியகுமார் அவர்களுக்கும், திருநெல்வேலி பாடுநல பாலு பகவதி அவர்களுக்கும், நம் உதவிக்கரம் திரு பொதுச்செயலாளர் திரு திரு கோபிநாத் சார் அவர்களுக்கும், பொருளாளர் நந்தகுமார் சார் அவர்களுக்கும், துணை பொதுச் செயலாளர் திரு தீபக் அவர்களுக்கும், கீதப்பிரியா அவர்களுக்கும், ஜேசி அக்பர் அவர்களுக்கும், பாலன் அவர்களுக்கும், முகமது பிலால் அவர்களுக்கும், முனியவர்களுக்கும், மூர்த்தி அவர்களுக்கும், ராஜன் அவர்களுக்கும், ராஜா அவர்களுக்கும், ராஜேஸ்வரி பிரியா அவர்களுக்கும், சிவகாமி சுந்தரி அவர்கள், உங்களுடைய அந்த ஆசிரியை பணி தெய்வ பணி, உங்களையும் இந்த நல்ல நேரத்தில் பாராட்டிக் கொள்கிறோம். சுதாகர் அவர்களையும், வெங்கட் ராஜா அவர்களையும், நாமக்கல் வேணுகோபால் அவர்களும், சிவகங்கை மலர்மன்னன் ஆகிய புஷ்பராஜ் அவர்களுக்கும் மற்றும் பங்கு கொண்ட அனைவர்களுக்கும் நன்றி கூறி சபையை மறுபடியும் திரு டாக்டர் அத்தியனா அவர்களுக்கு ஒப்படைத்துக் கொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது சுரேஷ் பிரபாகர். வாழ்க வளமுடன்.